இந்த நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಈ ದಿವಸಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ஒரு வினாடி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? ಒಂದು ಕ್ಷಣ ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. இயேசு உன்னுடைய கரங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக ஜெபிங்க. ಯೇಸು ನಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಅಪ್ಪ, ನಿಮ್ಮ ಕೈ ಅದ್ಭುತವಾದ ನಿಮ್ಮ ಹಸ್ತ, அற்புதவாத சாத்தானுடைய திட்டத்துக்கு நாங்களை விழுந்து விடாதபடிக்கு எங்களை கரங்களை பிடித்துக்கோ சாமி என்று கேளுங்க. ಸೈತಾನನ ತೀರ್ಮಾನಗಳಿಗೆ ನಾವು ಬಿದ್ದು ಹೋಗದಂತೆ ಅಪ್ಪ ನಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಭದ್ರವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಪ್ರಭುವೇ, ಸ್ತೋತ್ರ. நம்முடைய கரங்களை அவர் பிடித்து கொண்டா ನಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಅವರು ಹಿಡಿದುಕೊಂಡರೆ எந்த காரணத்தை கொண்டு சரங்க மாட்டோம். ಯಾವ ಕಾರಣಕ್ಕೂ ನಾವು ಜಾರುವುದೇ ಇಲ್ಲ. சரங்கவும் நம்மளை விட மாட்டார். ನಾವು ಜಾರಿ ಬೀಳುವುದಕ್ಕೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ. என்னுடைய கரங்களை பிடித்துக்கப்பா. ನಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ ಪ್ರಭು. உலகத்திலே எத்தனையோ கரங்கள் உண்டு. ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಕೈಗಳಿವೆ ಅಪ್ಪ. எங்களை பிடித்துக் கொள்ளாத கரங்கள், ನಮ್ಮನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳದಂತಹ ಕೈಗಳಪ್ಪ. நம்முடைய ஒரே ஒரு கரம் தங்களை பிடித்துக் கொள்கிறது. ನಿಮ್ಮ ಕೈ ಒಂದೇ ಒಂದು ನಮ್ಮನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವುದಾಗಿದೆ. நீ உண்மை உடைய தேவன், ನೀವು ನಂಬಿಕಸ್ಥ ದೇವರಪ್ಪ. இதுவரைக்குமாக பிடித்து கொண்டு வந்தது, ಇದುವರೆಗೂ ಹಿಡಿದುಕೊಂಡು ಬಂದದಪ್ಪ. தாய் வயிற்றிலிருந்து எங்களை பிடித்து கொண்டு இருக்கிறது. ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲೇ ನಮ್ಮ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದೀರಪ್ಪ. நமக்கு விருப்பமில்லாத காரியங்களை நாங்கள் செய்தாலும், ನಿಮಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಕಾರ್ಯಗಳೊಂದು ವೇಳೆ ಮಾಡಿದರೂ எங்களை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். ನಮ್ಮನ್ನು ಬಿಡದಂತೆ ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದೀರ. மாசற்ற அன்புக்கு, ನಿಮ್ಮ ಬೆಲೆ ಇಲ್ಲದ ಪ್ರೀತಿಗೆ எங்களுடைய கோடிக்கணக்கான ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். ಕೋಟಿಗಟ್ಟಲೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಹೇಳುತ್ತೇವಪ್ಪ. இயேசுவின் நாமத்தினாலே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஆமென். ಆಮೆನ್. நேரம் கடந்து போகிறபடியாலே ಸಮಯ ಹೋಗುತ್ತಿರುವುದರಿಂದ இனி கூட பாதி சத்தியத்துல தான் முடிக்க வேண்டியதா இருக்கு. ಇವತ್ತು ಸಹ ಅರ್ಧ ಸತ್ಯದಲ್ಲಿ ಮುಗಿಸುವ ಸನ್ನಿವೇಶವಿದೆ. ஏறத்தாழ 1:40 ஆயிடுச்சு. 1:40 1 ಗಂಟೆ 40 ನಿಮಿಷ. இப்பொழுதே சில பேர் வந்து கொண்டிருக்கிறீர்கள். ಈಗಲೂ ಸಹ ಕೆಲವರು ಬರುತ್ತಿದ್ದೀರಾ. வர்ட்டா வானவா வர்ட்டா வானவா என்று வந்து கொண்டிருக்கிறீர்கள். ಬರಲ ಬೇಡೋಣವ ಎಂಬುದಾಗಿ ಬರುತ್ತಿದ್ದೀರಾ. இப்படி தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ಯಾಕೆ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ? மிகவும் எச்சரிக்கையா இருந்து ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ. உங்களால பாதி சத்தியங்களே நான் நிற்க வேண்டியதா இருக்கிறது. ನಿಮ್ಮಿಂದ ಅರ್ಧ ಸತ್ಯವನ್ನೇ ನಿಲ್ಲಿಸಬೇಕಾಗುತ್ತದೆ. இபிரியர் புஸ்தகம் 11:25-26. ಇಬ್ರಿಯ ಪರದ ಪುಸ್ತಕ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 25-26 ಓದಿರಿ. ಇಬ್ರಿಯ 11:25-26. தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. ஆமென். அவ்வளவுதான். ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಪಾಪ ಭೋಗಗಳನ್ನು ಅನುಭವಿಸುವುದಕ್ಕಿಂತ ದೇವರ ಜನರೊಂದಿಗೆ ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸುವುದೇ ಒಳ್ಳೆಯದೆಂದು ತೀರ್ಮಾನಿಸಿಕೊಂಡನು. அவ்வளவுதான். வசதியும் பணமும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு விசுவாசி பாருங்க. ಐಶ್ವರ್ಯವು ಹಣವು ಬೇಡ ಎಂಬುವ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಯನ್ನು பின்ன ನೋಡಿ. என்னத்தா உனக்கு வேண்டும் என்று கேட்டா, ಇನ್ನು ಬೇರೆ ಏನಪ್ಪಾ ಬೇಕು ಎಂದು ಕೇಳಿದರೆ, கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில பாடுகளை அனுபவிக்க எனக்கு வேண்டும் என்று கேட்கிறான். ದೇವರ ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಕಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸುವುದೇ ನನಗೆ ಸಾಕು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. தேவன் ஆச்சரியப்பட்டு இருப்பார் அல்லவா? ದೇವರು ಆಶ್ಚರ್ಯ ಪಡುತ್ತಾರಲ್ವಾ? இன்னைக்கு ஏராளமான பேர் பணம் பணம் சாவறார்கள். ಅನೇಕ ಜನಗಳು ಹಣ ಹಣ ಎಂಬುದಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ஆனா அந்த பணத்தை வெறுக்கிறான். ಆದರೆ ಇವರು வசதியை வெறுக்கிறான். ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. கர்த்தருடைய நிமித்தம் அவருடைய பாடுகளை அவன் விரும்புகிறான். ದೇವರ ನಾಮ ನಿಮಿತ್ತ ಬರುವ ಕಷ್ಟಗಳನ್ನು ಆಸೆ ಪಡುತ್ತಾರೆ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இப்பேற்பட்ட உள்ளங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது, ಈ ರೀತಿಯ ಯೋಚನೆಗಳು ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಬರುವಾಗ உண்மையாகவே தேவன் நம்மளை ஆஸ்வதிக்காமல் போயிடுவாரா? ನಿಜವಾಗಲೂ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತ ಬಿಡುತ್ತಾರಾ? சாத்தான் நம்ம கிட்டேயே வர முடியாது. ಸೈತಾನ ನಮ್ಮ ಹತ್ತಿರವೇ ಬರಲಾಗುವುದಿಲ್ಲ. உலகம் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. ಲೋಕವು ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. சோதனைகள் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. ಶೋಧನೆಗಳು ಏನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? உலக வைபவத்தை வேண்டாம் என்று சொல்கிறான். ಲೋಕದ ವೈಭವವನ್ನು ಬೇಡ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. பட்டத்தையும் பதவி வேண்டாம் என்று சொல்கிறான். ಪಟ್ಟ ಪದವಿಗಳನ್ನು ಬೇಡ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. துன்பங்கள் வேண்டும் என்று சொல்கிறான். ಕಷ್ಟಗಳು ಬೇಕು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. எப்படி கஷ்டங்கள்? ಯಾವ ರೀತಿಯ ಕಷ್ಟ? கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும். ದೇವರ ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಕಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕು.
கர்த்தருடைய பிள்ளையுடைய கஷ்டம் என்ன? ದೇವರ ಮಕ್ಕಳ ಕಷ್ಟಗಳೇನು? தெய்வத்தை நிமித்தமா படக்கூடிய கஷ்டங்கள். ದೇವರ ಸೇವೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ಬರುವಂತಹ ಕಷ್ಟ, அதிலே நான் பாடுபட வேண்டும் என்று சொல்கிறார். ಅದರಲ್ಲಿ ನಾನು ಕಷ್ಟಪಡಬೇಕೆಂದು ஏன் ಹೇಳುತ್ತಾರೆ. என்று கேட்டா, ಯಾಕೆಂದು ಕೇಳಿದರೆ அவன் பைத்தியக்காரன் அல்ல, ಅವನು ಹುಚ್ಚನಂತವನಲ್ಲ, வரக்கூடிய பிரதிபலன் மேல கண் வைத்திருந்தான். ಬರುವಂತಹ ಬಹುಮಾನದ ಮೇಲೆ ಕಣ್ಣಿಟ್ಟಿದ್ದರು. இன்று உன்னதமான இடத்துல பரலோகத்தில் இருக்கிறார் அவர். ಈಗಲೂ ಉನ್ನತವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪರಲೋಕದಲ್ಲಿದ್ದಾರೆ. சாதாரணமான இடமில்ல அவர் நிற்கிற இடம். ಅವರು ಇರುವ ಸ್ಥಳ ಸಾಧಾರಣವಾದದ್ದಲ್ಲ. இந்த உலகம் முழுவதுமாக அது ஈடாக முடியாது. ಈ ಲೋಕ ಪೂರ್ತಿ ಕೊಟ್ಟರೂ ಅದಕ್ಕೆ ಸಮವಾಗುವುದಿಲ್ಲ. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல அவன் இருக்கிறான். ಆ ರೀತಿಯ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರಿದ್ದಾರೆ. அநேக பேர் ಆದರೆ ಇಲ್ಲಿ ಏನು, போய் பார்த்து பேசிட்டு வரார்கள். ಅವರು ಅವಾಗ ಹೋಗಿ ನೋಡಿ ಮಾತಾಡಿ ಬರುತ್ತಾರೆ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இப்பொழுது பாடுகள் இருக்கிறதா? ಈಗ ಸಂಕಟಗಳಿದೆಯಾ? நிரந்தர நித்தியமான ஆசீர்வாதத்துக்கு போய்விட்டா, ನಿರಂತರ ನಿತ್ಯವಾದ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟರು. நிரந்தரமான வைபவத்துக்கு போய்விட்டா. ಶಾಶ್ವತವಾದ ವೈಭವಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟರು. இது அல்பமான வைபவத்தை அவன் பொறுக்கணித்து விட்டான். ಇದು ಶಾಶ್ವತವಿಲ್ಲದ ವೈಭವವನ್ನು தேவனை விரும்பி அவன் மேல ஆசைப்பட்டார். ದೇವರು ಆಸೆ ಪಟ್ಟು ಅವನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದರು. ஆகியால அவனுக்கு பெரிய ஒரு பொறுப்பை கையில கொடுத்து விட்டார். ಆದ್ದರಿಂದ ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟರು. 60 லட்சம் ஜனத்தை அவன் கையில நம்பி கொடுத்து விட்டார். 60 ಲಕ್ಷ ಜನವನ್ನು ನಂಬಿ ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟರು. ஏன் வலது பக்கம் இடது பக்கம் திரும்பாதபடிக்கு போவான்? ಯಾಕೆ ಎಡಗಡೆ ಬಲಗಡೆ ತಿರುಗದಂತೆ ಹೋಗುತ್ತಾರೆ? கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் அவர் பாடுகளை வெறுக்க மாட்டான், ದೇವರ ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಿಂದ ಬರುವ ಕಷ್ಟಗಳನ್ನ முறுமுறுக்க மாட்டான், ಗುಣಗೊಟ್ಟುವುದಿಲ್ಲ. ஆகியால தான் ಆದ್ದರಿಂದಲೇ தேவன் அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு பொறுப்பை கொடுக்க ஆரம்பித்தார். ದೇವರು ಆ ರೀತಿ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟರು. ஆகியால தேவ பிள்ளை ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳು மிக நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமாக. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರುವುದು ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. அடுத்த ஒரு மனுஷனை காட்டுகிறான் பாருங்க. ನಂತರ ಇನ್ನೊಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ತೋರಿಸುತ್ತೇವೆ. லூக்கா சுவிசேஷம் ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 19:8 வார்த்தை பாருங்க. 19:8 ಓದುವಾಗ மடமடன் வாஸ்தா நான் இல்லாட்டி வாஸ்தா அப்படியே சொல்லிட்டு போறேன். ಆದರೆ ಜಕಾಯನು ನಿಂತುಕೊಂಡು, ಸ್ವಾಮಿಯೇ, ಸ್ವಾಮಿ ನೋಡು, ನನ್ನ ಆಸ್ತಿಯಲ್ಲಿ ಅರ್ಧವನ್ನು ಬಡವರಿಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ, ಮತ್ತು ನಾನು ಅನ್ಯಾಯವಾಗಿ ಯಾರಿಂದಾದರೂ ಏನಾದರೂ ಎಳಕೊಂಡಿದ್ದರೆ 4ರಷ್ಟು ಹಿಂದಿರುಗಿ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದನು. தேவ பிள்ளைகளே, மிகவும் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியதா இருக்கிறது. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. இந்த இடத்துல தேவன் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன். ದೇವರು ಪ್ರಕಟ ಮಾಡಿದ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಲು ಆಸೆಪಡುತ್ತೇನೆ. அநேக தடவை இந்த பிரசங்கம் செய்திருக்கிறேன். ಅನೇಕ ಸಲ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ದೇವೆ. ஆனா இப்பொழுது எனக்கு விதவிதமான வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டு வருகிறார். ஏனென்றால் இந்த உலகத்தை விட்டு என்னோட ராஜ்யத்துக்கு போகிறபடியாலே ಈಗ ದೇವರು ವಿಧ ವಿಧವಾದ ವಿವರಣೆಯನ್ನು உங்களுக்கு சில ಕೊಡುತ್ತಾರೆ. ரகசியங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக சொல்லி கொண்டு வருகிறார். ಕೆಲವು ರಹಸ್ಯಗಳನ್ನು ಪ್ರಕಟ ಮಾಡುವಂತೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. இங்க என்ன சொல்கிறா? ಇಲ್ಲೇನು ಹೇಳುತ್ತಾರೆ? யாருக்கிட்டாவது வாங்கியிருந்தா பாதியை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறான். ಯಾರ ಹತ್ರನಾದ್ರೂ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅರ್ಧದಷ್ಟು ಹಿಂದಕ್ಕೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಅನ್ನುತ್ತಾರೆ. இது ரட்சிப்பு. ಇದೇ ರಕ್ಷಣೆ. இது எதுக்கு செய்கிறா? ಇದನ್ನು ಯಾವುದಕ್ಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ? பாவம் மன்னிப்புக்கு. ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಗೆ. நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டுக்கிறீங்க? ನೀವು ಯಾವ ರೀತಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀರಾ? யாராவது இடத்துல நான் அறியாத நாள்ல மோசங்கள் நாசங்கள் செய்திருந்தா ನಿಮ್ಮನ್ನು ತಿಳಿಯದೇ ದಿವಸದಲ್ಲಿ ಮೋಸ ನಾಶಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದರೆ அதை திருப்பி கொடுத்து விடுகிறேன். ಅದನ್ನು ತಿರುಗಿಸಿ ಕೊಟ್ಟು ಬಿಡುತ್ತೇನಪ್ಪ. இதுதான் ரட்சிப்பு. ಇದೇ ರಕ್ಷಣೆ. அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிறான். ನಂತರ ಇನ್ನೊಂದು ಹಂತಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ. தேவனே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பாதி தான தர்மம் செய்கிறேன். ಅರ್ಧವನ್ನು ದಾನ ಧರ್ಮ ಮಾಡಿಬಿಡುತ್ತೇನೆ. அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு ಅವನ ರಕ್ಷಣೆ ಬಂದಿದ ಮೇಲೆ தேவனுக்கு என்று உபயோகப்படுகிற ஒரு காரியம். ದೇವರಿಗೆಂದು ಉಪಯೋಗ ಆಗುವಂತಹ ಕಾರ್ಯ. தேவபடியே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு தெய்வீக காரியத்துக்கு பாதினை கொடுத்து விடுகிறேன். ಒಂದು ದೇವರ ಸೇವೆಗಾಗಿ ಅರ್ಧ ಭಾಗವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. முதல்ல பாதி யார கொடுத்து விட்டா? ಮೊದಲು ಅರ್ಧವನ್ನು ಯಾರಿಗೆ ಕೊಟ್ಟನು? உன் பாவத்துக்கு பரிகாரத்தை கொடுத்து விட்டார். ಇವನ ಪಾಪದ ಪರಿಹಾರಕ್ಕಾಗಿ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟನು. இரண்டாவது எதுக்காக கொடுக்கிறா? ಎರಡನೇ ಸಾರಿ ಯಾವುದಕ್ಕೆ ಕೊಡುತ್ತಾನೆ? ஊழியத்தை கொடுக்கிறா, ಸೇವೆಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. அப்படத்தாட சொல்றார். ಆಗಲೇ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ಈ ಮನೆಗೆ ರಕ್ಷಣೆ ಬಂದಿತು. ಇವನು ஆபிரகாம் சந்ததி. ಇವನು ಅಬ್ರಗಾಮನ ಸಂತತಿಯವನು. ஆபிரகாம் சந்ததி என்ற என்ன? ಅಬ್ರಗಾಮನ ಸಂತತಿ ಅಂದರೆ ಏನು? விசுவாசத்தினால சகலத்தையும் பெற்றுக்கொள்கிறவனா காணப்பட்டான். ನಂಬಿಕೆಯಿಂದ ಎಲ್ಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. தேவன் ஆசீர்வதிக்கின்ற நம்மளுடைய இருதயத்தை சூட்சத்தில் பார்க்கிறார்.
ದೇವರು ಆಶೀರ್ವಿಸಲು ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ಗಮನಿಸುತ್ತಾರೆ. நான் 1978 தினகரட்ட போன பிறகு 1978ರಲ್ಲಿ ಅಯ್ಯ ದಿನಗರೆಯ ಹೋಗುವಾಗ, என் மகனே, ನನ್ನ ಮಗನೇ, பசியிலையும் பட்டினிலையும் ಹಸಿವು ಕಷ್ಟಗಳಲ್ಲೂ முறுமுறுக்காதபடிக்கு என்ன ஊழியத்தை செய்தாயே, ಗುಣಗುಟ್ಟದಂತೆ ನನ್ನ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುತ್ತೀರಿ. எனக்கு ரொம்ப விருப்பம் மகனே. ಇದು ನನಗೆ ಬಹಳ ಇಷ್ಟ ಮಗನೇ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் விரும்புகிற காரியங்கள் யாரா இருக்கிறது பாருங்க. ದೇವರು ಯಾವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆಸೆ ಪಡುತ್ತಾರೆ. வறுமை நாட்களிலே, பசி பட்டினி நாட்களிலே, எல்லாம் விரோதம் இருக்கிற நாட்களிலே முறுமுறுக்க கூடாது. தேவனே, ಹಸಿವು ದುಃಖ ಕ್ಷಾಮದ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಗುಣಗುಟ್ಟಬಾರದು. அவரை நீ கனப்படுத்த வேண்டும். ಅವರನ್ನು ಘನಪಡಿಸಬೇಕು. பசி பட்டினிலே அவருக்காக ஊழியம் செய்தது எனக்கு தெரியவில்லை, மறந்துட்டேன். ಹಸಿವು ಕಷ್ಟದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದು ಅಯ್ಯನವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಮರೆತರು. அவருக்கு ஞாபகத்தை வைத்துக் கொண்டு ಆದರೆ ದೇವರು ಅದನ್ನು ಜ್ಞಾಪಕ ಇಟ್ಟುಕೊಂಡರು. என்ன ஞாபகத்தை வைத்துக் கொண்டார்? ಅದೇನು ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡರು? பசியிலும் பட்டினிலையும் ஓயாதபடி என்னை ஊழியத்தை செய்கிறாயே, ಕಷ್ಟ ದುಃಖದಲ್ಲೂ ನಿರಂತರವಾಗಿ ನನ್ನ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುತ್ತೀರಿ, முறுமுறுக்காதபடிக்கு. ಗುಣಗುಟ್ಟದಂತೆ. என்னடா இந்த ஊழியத்துக்கு வந்தேன், ಏನಪ್ಪ ಈ ಸೇವೆಗೆ இந்த ಬಂದೆ? வறுமை, ಈ ಕ್ಷಾಮಗಳು, இந்த போராட்டம், ಈ இந்த ಹೋರಾಟಗಳು, பிரச்சனை ಈ ಸಮಸ್ಯೆಗಳು என்பது முறுமுறுக்காதபடிக்கு ಗುಣಗುಟ್ಟದಂತೆ என் ஊழியத்தை நீ செய்தாயே, ನನ್ನ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದಿರಿ. எனக்கு ரொம்ப விருப்பம். ಇದು ನನಗೆ ಬಹಳ ಆಸೆ. முறுமுறுக்கும் போது ಗುಣಗುಟ್ಟುವಾಗ சாத்தான் உளுந்து உளுந்து சிரிப்பானாம். ಸೈತಾನು ಬಿದ್ದು ಬಿದ್ದು ನಗುತ್ತಾನಂತೆ. இன்னைக்கு அநேக கட்டுரை பிள்ளைகள் முறுமுறுக்கிறார்கள். ಇವತ್ತು ಅನೇಕ ದೇವರ ಮಕ್ಕಳು ಗುಣಗುಟ್ಟುತ್ತಾರೆ. நேத்து வந்தா சபையில் அவன் ஆஸ்வதிக்கிறார், என்னையும் ஆஸ்வதிக்கவில்லை. ನಿನ್ನೆ ಬಂದ ಸಭೆ ಅವನು பக்தோட்டுக்காரை ஆஸ்வதிக்கிறார், என்னையும் ஆஸ்வதிக்கவில்லை. ಅವರನ್ನು ಆಶ್ರಯಿಸ್ತಾರೆ, ನನಗೆ ಯಾಕೆ அவன் கள்ள மண்ணை கும்பிட அவன் ஆஸ்வதிக்கிறார், என்னையும் ஆஸ்வதிக்கவில்லை. ಕಲ್ಲು ಮಣ್ಣು ಮುಗಿತಾನೆ ಆಶ್ರಯಿಸ್ತಾರೆ, என்ன ನನ್ನ சாமி உனக்கு கண்ணு இல்லையா? ಸ್ವಾಮಿ ನಿಮಗೆ ಕಣ್ಣು ಇಲ್ಲವಾ? என் ஜெபத்தை கேட்கவில்லையா? ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಲಿಲ್ಲವಾ? சாத்தான் உளுந்து உளுந்து சிரிப்பான். ಸೈತಾನ್ ಬಿದ್ದು ಬಿದ್ದು ನಗುತ್ತಾನಂತೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ಇದ್ದರೂ ಇಲ್ಲದಿದ್ದರೂ நீரே என் தேவன். ನೀವೇ ನಮ್ಮ ದೇವರು. ಆಮೇಲೆ சாத்தான் ஓடிடுவா. ಸೈತಾನ್ ಓಡಿಬಿಡುತ್ತಾನೆ. உன்னுடைய சோதனையிலே சாத்தானும் ஆண்டவர் ரெண்டு பேரும் ஈடுபடுறார்கள். ನಿಮ್ಮ ಶೋಧನೆಯಲ್ಲಿ ದೇವರು ಸೈತಾನನ್ನು ಇಬ್ಬರು முறுமுறுக்கிறாயா, உனக்கு கனப்படுத்துகிறாயா? ಒಂದು ಗುಣಗುಟ್ಟುತ್ತೀಯಾ ಇಲ್ಲ ಘನಪಡಿಸುತ್ತೀಯಾ? தேவப்பிள்ளையிலே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆசீர்வாதம் சூட்சத்திலே இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಬಹಳ சுலபமாக சாத்தானை தோக்கடிக்கலாம். நீ பிறளாத உருளாத சாஸ்தாங்கமா விழுந்துடாத. ನೀನು ಸೂಕ್ಷ್ಮ ಸುಲಭವಾಗಿ ಸೈತಾನ ಸೋಲಿಸಬಹುದು. ಉರುಳಿ ಕಿರಿಚಾಡಿದರೆ ಆಗುವುದಿಲ್ಲ. இருக்கிற இடத்திலேயே ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ அவன் கிட்ட வர முடியாது. ಅವರು ನಿಮ್ಮ ಹತ್ತಿರ ಬರಲಾಗುವುದಿಲ್ಲ. இருக்கிற இடத்திலே ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ அவர் வருவார். ಅವರು ದೇವರು ಬರುತ್ತಾರೆ. அது உன் கையில இருக்கிறது. ಅದು ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಇದೆ. தேவப்பிள்ளை, ದೇವರ நீ அவரை ಮಕ್ಕಳೇ, கூப்பிடாத, ನೀವು ಅವರನ್ನು ಕರೆಯಬೇಡಿರಿ, அவர் வராரு. ಅವರೇ ಬರುತ್ತಾರೆ. தேவப்பிள்ளை, ದೇವರ நீ ಮಕ್ಕಳೇ, கூப்பிட்டாதான் வராரு, ஒண்ணும் கிடையாது. ನೀವು ಕರೆದರೆ ಬರುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நிதானித்து பக்தி செய். ನಿಧಾನಿಸಿ ಭಕ್ತಿ ಮಾಡಬೇಕು. முரட்டாட்டமாக குருட்டுத்தனத்துல பக்தி செஞ்சு கர்த்தரை விட்டு வெளியிடாதே. ಮೊಂಡಾಟವಾಗಿ ಕುರುಡುತನದಿಂದ ಭಕ್ತಿ ಮಾಡಿ ದೇವರನ್ನು நிறுத்தி ಬಿಟ್ಟು ಅಗಲಬಾರದು. நிதானித்து போ. ನಿಂತು ನಿಧಾನಿಸಿ நான் ಹೋಗು. தேவன் உனக்கு ஆலோசனை கர்த்தர். ನಾನು ದೇವರು ನಿನಗೆ ಆಲೋಚನೆ ಕೊಡುತ್ತೇನೆ. மிகவும் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. இந்த சகையை பார்க்கும் போது ಈ ಜಕಾಯನ್ನು ನೋಡುವಾಗ அவன் ரட்சிப்படுகிறான். ಅವನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾನೆ. யாருக்கிட்டாவது மோசடி நாசடி செய்திருந்த பாதி கொடுத்து விடுகிறார். ಯಾರತ್ತರೂ ಮೋಸ ನಾಶದಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡರೆ ಅರ್ಧವನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಡುತ್ತೇನೆ. அது அவனோட ஆத்மா ரட்சிப்பு. ಅದು ಅವನ ಆತ್ಮದ ರಕ್ಷಣೆ. அவனோட பேரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதிட்டார். ಅವನ ಹೆಸರನ್ನು ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದು ಬಿಟ್ಟು அவனுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கலாம். ಅವನಿಗೆ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಡಬಹುದು. இப்பேற்பட்ட ஆளுக்கு தான் ஞானஸ்தானம். ಈ ರೀತಿಯವರಿಗೆ ಮಾತ್ರ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ. என்னோட வாழ்க்கையிலே ரட்சிப்பு அப்படித்தான் பண்ணேன். ನನ್ನ ಬಾಳಿನಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಅದೇ ರೀತಿ சின்ன ಮಾಡಿದೆ. புள்ளியில எங்கெங்க காசு திருடி நான் அவங்ககிட்ட எல்லாம் கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டேன். ಚಿಕ್ಕ ಮಗುವಿನಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಕಾಸು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ರೆ அது வரைக்கும் என்னை சட்டே பண்ணல. ஆண்டவர் சைலண்டா விட்டுட்டார். ಅದುವರೆಗೂ ದೇವರು ಇವನನ್ನು ಗಮನಿಸಲಿಲ್ಲ. தேவனுடைய வெளிப்பாடு எனக்கு வரவே இல்லை. ದೇವರ ಪ್ರಕಟಣೆ ಬರಲಿಲ್ಲ. ஒன்று மட்டும் சொல்லிவிட்டார், ಒಂದು ಮಾತ್ರ ಹೇಳಿದರು, மனம் திரும்ப. ದೇವರ ಕಡೆ ತಿರುಗು. அப்பொழுது ஜெபிக்க வர மாட்டேன். ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಬರುತ್ತಿಲ್ಲ. அப்ப ஆவியான உணர்த்துறா. ದೇವರ ಆತ್ಮ ಗ್ರಹಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. யார்கிட்ட அறியாத தெரியாத மோசடிகள் செய்தாயோ, ಯಾರ್ಯಾರ ಹತ್ತಿರ ತಿಳಿಯದೆ ಕೆಲವು ಮೋಸಗಳನ್ನು அவர்கிட்ட ಮಾಡಿದ್ರು, போய் மன்னிப்பு கேட்டு எல்லாம் திருப்பி கொடுத்து விடு. ಅವರ ಹತ್ತಿರ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳಿ ಎಲ್ಲವನ್ನು ಹಿಂದಕ್ಕೆ ಕೊಟ್ಟು ಬಿಡಿರಿ. அப்பொழுது தேவன் என்னோட ஈடுபட ஆரம்பித்தார். ಆಗಲೇ ದೇವರು ಹತ್ತಿರ அதான் ரட்சிப்பு. ಅದೇ ಇದೇ ರಕ್ಷಣೆ. 4 நாள் கோயிலுக்கு வந்து விட்டு எனக்கு ஞானஸ்தானம் கூட ரட்சிப்பில் அது டூப்ளிகேட். அது நீ உனக்கும் ஆண்டவருக்கும் பரலோகத்துக்கும்
சம்பந்தமே கிடையாது. 4 ದಿವಸ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದ ಶಿಕ್ಷಣ அப்பேற்பட்ட ரட்சிப்பை நான் பெற்று தொட்டு ಆ ರೀತಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದರಿಂದ 55 வருஷமா கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன். 55 ವರ್ಷಗಳಿಂದ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ பெரிய ಸ್ಥಿರವಾಗಿ பொறுப்பை என் கையில கொடுத்து விட்டார். ದೊಡ್ಡ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟರು. ஏனென்றா ಯಾಕೆಂದರೆ என்னோட ரட்சிப்பு ಅಯ್ಯನವರ ರಕ್ಷಣೆ பரிபூர்ணமா காணப்பட்டது. ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த இடத்துல பாருங்க, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அடுத்து என்ன செய்கிறா? ನಂತರ ಇನ್ನೇನು ಮಾಡುತ್ತಾನೆ? ஆசிலே பாதி அநியாயத்தை கொடுத்து விட்டா என்ன ரட்சியோ? ಆಸ್ತಿಯಲ್ಲಿ ಅನ್ಯಾಯಕ್ಕೆ ಅರ್ಧ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟು ನಾನು ರಕ್ಷಿಸು. அடுத்து என்ன செய்கிறா? ನಂತರ ಇನ್ನೇನು ಮಾಡುತ್ತಾನೆ? இனி பாதி ஏழைகளை கொடுக்க, அதாவது ஊழியத்துக்கு ஈடுபடுறா. ಇಲ್ಲಿ ಅರ್ಧ ಬಡವರಿಗೆ ಎಂದರೆ ಸೇವೆಯ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುತ್ತಾನೆ. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இப்படி எல்லாம் ஈடுபட்டால் தானே இந்த உலகத்துல அவர் இருப்பார், மறு உலகத்திலும் அவர் கொடுப்பார். ಈ ರೀತಿ ಮಾಡಿದರೆ ತಾನೇ ಈ ಲೋಕದಲ್ಲೂ ಪರಲೋಕದಲ್ಲೂ ಕೊಡುತ್ತಾರೆ ದೇವರು. பழைய மனுஷனை வைத்துக் கொண்டு, பழைய சுபாவத்தை வைத்துக் கொண்டு கைத்தட்டி பாடினா அது முடியாது. ಹಳೆಯ ಮನುಷ್ಯ ಹಳೆಯ ಸ್ವಭಾವ ಇಟ್ಟುಕೊಂಡು ಕೈತಟ್ಟಿ ಆಡಿದರೆ ಆಗುವುದಿಲ್ಲ. மிகவும் நம்ம எச்சரிக்கையா இருந்து ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು ಭಕ್ತಿ ಮಾಡಬೇಕು. அவர் பாதலை பிடித்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳೋಣ. அடுத்த ஒரு மனுஷனை காட்டுறேன் பாருங்க. ನಂತರ ಇನ್ನೊಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ನೋಡೋಣ. லூக்கா சுவிசேஷம் 18:22 வார்த்தை பாருங்க. 18:22 ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ ಓದಿರಿ. இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. உனக்கு உண்டானதை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ஆனா நல்ல வாலிபன், ಇವನು ಒಳ್ಳೆ ಯವನಸ್ಥನಿವನು. எது கேட்டா ஆண்டவர்கிட்ட போய், ದೇವರ ಹತ್ರ ಹೋಗಿ ಏನು ಕೇಳಿದನು? நான் நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் சுவாமி, அதுக்கு என்ன சொல்ல போகிறேன்? ನಾನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಪ್ಪ, ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? நல்ல வாலிபன், ಒಳ್ಳೆಯ ಯವನ. அருமையான கேள்வி கேட்டா. ವಿಶೇಷವಾದ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುತ್ತಾರೆ. பரலோகத்துக்கு விருப்பமான கேள்விதான். ಪರಲೋಕಕ್ಕೆ ಆಸೆ ಪಡುವಂತಹ ಪ್ರಶ್ನೆಯೇ ಇದು. நான் கல்யாணம் பண்ணிக்கினா சுவாமி எந்த பொண்ணை கட்டிக்கிறதுன்னு கேட்கவில்லை. ನಾನು ಮದುವೆ ಮಾಡುತ್ತೇನೆ, ಯಾರನ್ನು ಕಟ್ಟಿಕೊಳ್ಳಲಿ ಎಂದು ಕೇಳಲಿಲ್ಲ. எனக்கு எப்படியெல்லாம் உலக ஆசீர்வாதம் கொடு என்று கேட்கவில்லை. ನಾನು ಯಾಗೆಲ್ಲ ಲೋಕದ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡು ಎಂದು நான் ಕೇಳಲಿಲ್ಲ. பரலோகத்துக்கு போக வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? ನಾನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು, ಏನು ಮಾಡಬೇಕು? நல்ல கேள்வி கேட்டா. ಒಳ್ಳೆಯ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದರು. அப்பொழுது அவன் சொன்னான், ಆಗ ಅವರು ಹೇಳಿದರು, தாய் தகப்பன் கீழ்ப்படி, ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ஆண்டவர் சொல்ல கீழ்ப்படி, ದೇವರ கற்பனையை கை கொள்ளு, இப்படி எல்லாம் ஒரு 5-6 காரியத்தை சொல்றார். ಒಂದು 5-6 ಕಟ್ಟಳೆಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. பக்தி உடையவன் தான். ಭಕ್ತಿ ಉಳ್ಳವನೇ. அடுத்து உங்ககிட்ட ஒரு குறை உண்டு. ನಂತರ ಇನ್ನೊಂದು ಕೊರತೆ ಇದೆ. என்ன குறை? ಅದೇನು ಕೊರತೆ? உன்னுடைய ஆசை ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு ನಿನ್ನ ಆಸ್ತಿಯನ್ನು ಬಡವರಿಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟು என்னை பின்பற்றி வா. ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಬಾ. அது அவனால முடியவில்லை. ಅದು ಅವನಿಂದ ಆಗಲಿಲ್ಲ. சகை மாதிரி முடியவில்லை. ಜಕ್ಕಾಯನ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗಲಿಲ್ಲ. மோச மாதிரி முடியவில்லை. ಮೋಸ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗಲಿಲ್ಲ ಇವನಿಗೆ. அத்தனை ஆசையை நான் எப்படி கொடுக்கிறது ஏழைகளுக்கு? ಅಷ್ಟು ಸಂಪತ್ತನ್ನು ಬಡವರಿಗೆ ಯಾಕೆ ಕೊಡುವುದು? அடுத்து அவர் எப்படி பின்பற்ற முடியும்? ನಂತರ ಯಾಕೆ ಅವನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಲು ಸಾಧ್ಯ? அவன் பின்வாங்கி போய்விட்டான். ಅವನು அது ಹಿಂದಕ್ಕೆ முடியாது. ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟನು. அநேக பேர் எம்ஜிஆருக்கு போய் சத்தியத்தை சொன்னாங்களா? ಅನೇಕರು ಎಂಜಿಆರ್ಗೆ ಹೋಗಿ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಿದರಂತೆ. அவர் சொன்னாரா? ಅವ್ರು ಹೇಳಿದರು, மெய்யான சத்தியம் இதுதான். ಇದೇ ನಿಜವಾದ ಸತ್ಯದ ಮಾರ್ಗ. ஆனா நான் சினிமா ரவுண்ட்ல இருக்கிறபடியாலே ನಾನು ಸಿನಿಮಾ ರೌಂಡ್ ಅಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ நான் பின்பற்ற முடியாது. ನಾನು ಹಿಂಬಾಲಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லிவிட்டேன். ನನಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಎಂದು ಹೇಳಿದರಂತೆ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இங்க சொல்லுகிற கடினமான உபதேசம், ಇಲ್ಲಿ ಕಠಿಣವಾದ ಉಪದೇಶ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. மிஞ்சின ஆஸ்தியை வைத்திருக்கிற, ಬಹಳ ಆಸ್ತಿಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀರಾ, அதை விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு ಅದನ್ನು ಮಾರಿ ಬಡವರಿಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟು என் பின்னாலவா. ನನ್ನ ಹಿಂದನೇ ಹಿಂಬಾಲಿಸಿ. ரெண்டும் அவன் கையில செய்ய முடியல. ಎರಡೂ ಅವನ. ஆனா பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற ஆசை இருக்குது. ಆದರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಆಸೆ ಇದೆ. ரெண்டும் அவனால செய்ய முடியவில்லை. கடினமான உபதேசம். ಕಠಿಣವಾದ ಉಪದೇಶ ಎರಡನ್ನು ஒரு பக்கம் ಮಾಡಲಾಗಿಲ್ಲ. எல்லாத்தையும் விட்டு கொடுத்துடுன்ற, ಒಂದು ಪಕ್ಕ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಟು ಮಾರಿಬಿಡು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அடுத்து என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். ನಂತರ ನನ್ನನ್ನೇ ಹಿಂಬಾಲಿಸಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದ. வேதம் சொல்லுது. ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. திரும்பி போய் ವ್ಯಸನத்தோடு போய்விட்டான். ಅವನು ಬಹಳ ವ್ಯಸನದಿಂದ ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟನು. ವ್ಯಸನத்தோடு போய்விட்டான். ಅವನು ಬಹಳ ವ್ಯಸನ ಪಟ್ಟು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟನಂತೆ. ಯಾಕೆ? தெய்வீக ரட்சிப்பு பெற முடியவில்லை. ದೇವರ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಾಗಲಿಲ್ಲ. மிகவும் நம்ம எச்சரிக்கை இருக்க வேண்டியது அவசியமாக. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 12-16 ಲೂಕಾ ಸುವಿಶೇಷ ವಾರ್ತೆ பாருங்க. 12-16 ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ ಓದುವಾಗ அவன் பார்க்கலாம். ಅವನು ನೋಡುತ್ತಾನೆ. அங்க என்ன சொல்கிறார்? ಇಲ್ಲೇನು ಹೇಳುತ್ತಾರೆ? 12-16 ಲೂಕ. அல்லாமலும்
ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ளவன் ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியத்தை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. வேணாமா, அவ்வளோதான் போதும், டைம். ಆದೇನೆಂದರೆ ಒಬ್ಬನೊಬ್ಬನು ಐಶ್ವರ್ಯವಂತನು ಭೂಮಿಯು ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆಯಿತು. ಆಗ ಅವನು ತನ್ನೊಳಗೆ, ನಾನೇನು ಮಾಡಲಿ, ನನ್ನ ಬೆಳೆಯನ್ನು ತುಂಬಿಡುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ದೇವಿಳೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்ன செய்கிற பாருங்க. ಎಲ್ಲೇನು ಹೇಳುತ್ತಾನೆ ನೋಡಿ. இவரு பெரிய பணக்காரர். ಇವನು ಬಹಳ ಹಣವಂತನೇ. ஆனா அவனோட நிலத்துல அதிகமாக வளைந்து விட்டதா. ಅವನ ಹೊಲದಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ ಬೆಳೆ ಬಂದಿತು. அது ஏழைகளுக்கு கொடுத்து விடலாம் என்ற எண்ணம் வரவில்லை. ಅದನ್ನು ಬಡವರಿಗೆ ಕೊಡೋಣ ಎಂಬುದಾಗಿ பெரிய ಯೋಚಿಸಲಿಲ್ಲ. களிஞ்சங்களை உண்டாக்கி விட்டு அதுல இன்னும் சேர்த்து வைக்கலாம். ದೊಡ್ಡ ಕಣಜಗಳನ್ನು ಮಾಡಿ ಅದನ್ನೆಲ್ಲ ತುಂಬಿಸಿದನಂತೆ. அதெல்லாம் சேர்த்து வைத்து விட்டு ಅದನ್ನೆಲ್ಲ ಸೇರಿಸಿಬಿಟ್ಟು சந்தோஷமாயிடுச்சு. ಸಂತೋಷವಾಯಿತು ಅವನಿಗೆ. என்ன போல பணக்காரன் கோடீஸ்வரன் யாரும் இல்லையே. ನನ್ನ ರೀತಿ ಕೋಟ್ಯಾಧೀಶ್ವರನು ಯಾರು சந்தோஷமா உதித்து கொண்டு இருக்கிறான். ಸಂತೋಷವಾಗಿ ಆಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஒரு சத்தம் வந்துச்சு அவனுக்கு. ಅಲ್ಲಿಂದ ಒಂದು ವಾಣಿ ಬಂದಿತ್ತು ಅವನಿಗೆ. ஏ மதிக்கேடனே, ಏ ಮೂರ್ಖನೇ, இப்பொழுது உன் ஜீவன் எடுக்கிறது உண்டானா ಈಗ ನಿನ್ನ ಜೀವವನ್ನು ತೆಗೆಯುವುದಾದರೆ நீ சேர்த்து வைக்கிறது யாருக்காக? ನೀನು ಸೇರಿಸಿಟ್ಟಿರುವುದು ಯಾರಿಗಾಗುತ್ತದೆ? தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இப்பேற்பட்டுள்ள உலகத்தில் நிறைய விசுவாசிகள் உண்டு. ಈ ರೀತಿ ಲೋಕದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ தனக்கும் தன் குடும்பத்துக்கும் தன் பிள்ளைகளுக்கு என்ன வேண்டுமோ பரிபூர்ணமா செய்து கொள்வார்கள். கரத்தை நீட்டி கர்த்தருக்கு ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ತನ್ನ ಹೆಂಡತಿ இந்த ಮಕ್ಕಳು இடத்துல எவ்வளவு பேர் இருக்கிறீங்க தெரியுமா? ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ರೀತಿ பார்த்தா பெரிய பெரிய ஜென்டில்மேனுங்க. ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಜೆಂಟ್ಲ್ಮನ್ ತರ ಇರುತ್ತೀರಾ. உன் குடும்பத்துக்கு என்ன தேவை? ನಿನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ உன் ಎಷ್ಟು பிள்ளைகளுக்கு என்ன தேவை? ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನು வேறு பிள்ளைகளுக்கு என்ன தேவை? ಮೊಮ್ಮಕ್ಕಳಿಗೆ ಏನು ಬೇಕು? அத்தனையும் சேர்த்து வைத்துக்கிற. ಅಷ್ಟನ್ನು ಸೇರಿಸಿಟ್ಟಿದ್ದೀರಾ? இந்த சபையில எவ்வளவு ஏழை கேட்கறாங்க தெரியுமா? ಸಭೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಬಡ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ ಗೊತ್ತು. எனக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் இல்லை. ನಮಗೆ ಹೊರ ದೇಶದ ಯಾವುದೇ ಹಣದ ಸಹ ಇಲ್ವಾ? போன ஞாயிற்றுக்கிழமை ಹೋದ ಭಾನುವಾರ அப்பால ஞாயிற்றுக்கிழமை 35,000 ரூபாய் ஏழைங்களுக்கு கொடுத்துக்கிறான் என் மனைவி. ಆದ್ರೆ ಇಂದಿನ ಭಾನುವಾರ 35,000 ಬಡವರಿಗೆ ಅಮ್ಮನವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இனியோட காரியம் என்ன? அதனால தான் தேவர் உண்மை உடையவரா என்று எங்களை ஆசிரியத்துக் கொண்டு வந்தார். ಆದ್ದರಿಂದಲೇ ನೀನು ನಂಬಿಗಸ್ತರು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. எனக்கு ஒரு பைசா ஆஸ்தி இல்லை, இதெல்லாம் அவரது ஆஸ்தி. ಅಯ್ಯವನು ಯಾವುದು ಆಸ್ತಿ ಇಲ್ಲ, ಇದೆಲ್ಲ ದೇವರ ಆಸ್ತಿ. ஒருவேளை எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது ஏழைகளுக்கு தான் உபயோகப்படுத்த வைத்திருப்பேன். ಎಷ್ಟು ಆಸ್ತಿ ಇದ್ದರೂ ಅದನ್ನು ಬಡವರಿಗೆ ಅಯ್ಯ ಕೊಟ್ಟು ಬಿಡುತ್ತಾರೆ. ஊழியத்துக்கு உபயோகப்படுத்த வைத்திருப்பேன். ಸೇವೆಗಾಗಿ ಉಪಯೋಗ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. எனக்கு பெரும் கிரீட வேணும் என்றல்ல, ನನಗೆ ದೊಡ್ಡ ಕಿರೀಟ எனக்கு ಬೇಕು. கிரீடமே வேண்டாம். ನನಗೆ ಕಿರೀಟ ஆண்டவருக்கு சொல்லிட்டேன், எனக்கு கிரீடமே வேண்டாம், ನನ್ನ ಕಿರೀಟವೇ ಬೇಡ, எனக்கு பரலோகமே வேண்டாம். ನನ್ನ ಪರಲೋಕವೂ ಬೇಡ. வேற என்ன வேண்டும்? ಮತ್ತೇನು ಬೇಕು? என் மனசாட்சி எனக்கு குத்தக்கூடாது. ನನ್ನ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ನನ್ನನ್ನು ಚುಚ್ಚಬಾರದಪ್ಪ. பரலோகத்து வரும்போது ಪರಲೋಕಕ್ಕೆ ಬರುವಾಗ மனசாட்சி எனக்கு குத்தக்கூடாது. ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ನನ್ನನ್ನು ಚುಚ್ಚಿ, இது ஏன் தான் செய்தனோ, அது ஏன் செய்யாமல் போனனோ, ಇದು ಯಾಕೆ ಮಾಡಿದೆನೋ ಅದನ್ನು ಯಾಕೆ ಮಾಡಲಿಲ್ಲವೋ, இதுதான் எனக்கு தேவை. ಇದೇ ನನಗೆ ಬೇಕಾಗಿದೆಯಪ್ಪ. என் மனசாட்சி குத்தக்கூடாது. பரலோகத்துல போய் கூட பிரயோஜனப்படாது. எனக்கு ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಚುಚ್ಚಿದರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿ ಸಹ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. மரித்து போனவர் அம்மா மேல போனார்களாம். ಮರಣ ಹೊಂದಿದ ಒಂದು ತಾಯಿ ಮೇಲೆ ಹೋದರಂತೆ. ಒಂದು அருமையான உபாசங்கள் எடுப்பார்களாம். ವಿಶೇಷ ಉಪವಾಸಗಳನ್ನು ತೆಗೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. 13 நாள் 15 நாள் 15 ದಿವಸ ஏராளமான ஊழியங்கள், ಅನೇಕ ಸೇವೆ ಕಾರ್ಯಗಳು. ஆனா பரலோகத்துக்கு போன பிறகு ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದ ಮೇಲೆ இன்னும் அநேக காரியங்களை செய்யாமல் போய்விட்டேன். ಇನ್ನು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡದೆ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದರು. உள்ளத்துல துக்கம். ಒಳಗಡೆ ದುಃಖಗಳು. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எவ்வளவு காரியங்களை செய்தும் கர்த்தருக்கு ದೇವರಿಗೆ ಎಷ್ಟು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರು, இன்னும் சில காரியங்களை செய்யாமல் போய்விட்டார்களா? ಇನ್ನೂ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡದೆ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರು. மனசாட்சி குத்துகிறது. ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಚುಚ್ಚುತ್ತದಂತೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையாரு. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஜீவிக்கன் தனக்கென்று ஜீவிக்காமல் மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துக்காக ஜீவி. ಜೀವಿಸಲು ತನಗೆಂದು ಜೀವಿಸದೆ ಸತ್ತು ಬದುಕಿದ ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. மிகவும் நம்ம நிதானிக்க வேண்டும். அவசியமாக ಬಹಳ ನಿಧಾನಿಸುವುದು ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. அவர் பாதங்களை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. பெரிய கலைஞர்களை காட்டி பெரிய பேர்ப்புகளோட வாழ வேண்டும். ದೊಡ್ಡ ಕಣಜಗಳನ್ನು ಕಟ್ಟಿ ಹೆಸರು ಘನತೆಯಿಂದ ಬಾಳಬೇಕು. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த எண்ணங்கள், ಅನೇಕ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಈ ಆಲೋಚನೆಗಳು அது ஓடாது. ಅದು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. அது கொடுத்து விட்டா ಅದನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ
உனக்கும் ஆண்டவருக்கு சம்பந்தம் எல்லாம் ஆக்கிடுவார். ಅದು ನಿಮಗೂ ದೇವರಿಗೂ ಐಕ್ಯ ಸಂಬಂಧವಿಲ್ಲದಂತೆ ಮಾಡಿಬಿಡುತ್ತೆ. ஆகியலத்தா ಆದ್ದರಿಂದ பெரிய கலைஞர்கள். ದೊಡ್ಡ ಕಣಜಗಳನ್ನು என் மகளுக்கு எப்பேற்பட்ட கல்யாணம் செய்யணும் தெரியுமா? ನನ್ನ ಮಗಳಿಗೆ ಯಾವ ಮದುವೆ ಎಂತಹ ಮದುವೆ ಮಾಡಬೇಕು? பெங்களூர்ல பாதி ஜனம் வரணும், ஆனா சாப்பிட்ட பிறகு பாதி பேருக்கு சாப்பாடு இல்லாத அப்புறம். ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಅರ್ಧ ಜನ ಬಂದು ಊಟ ಮಾಡಬೇಕು, ಆಮೇಲೆ ಅರ್ಧ ಜನಕ್ಕೆ ಊಟವಿಲ್ಲದೆ ಹೋಗಿಬಿಡಬೇಕು. நம்ம கல்யாணம் எல்லாம் அப்பதான் நடந்துருக்குது. ನಮ್ಮಗಳ ಮದುವೆ ಕೆಲವು ಅದೇ ರೀತಿ ನಡೆಯುತ್ತಿದೆ. என்னங்க சாப்பாடு ஆயிடுச்சே? ಏನಯ್ಯ ಊಟ ಆಗಿಬಿಟ್ಟಿದೆ? இப்போதான் அரிசி வச்சுக்கிறோம், ಈಗ ಅಕ್ಕಿ ಬೇಯುವುದಕ್ಕೆ ಇಟ್ಟಿದ್ದೆ, சாப்பிட்டுட்டு போங்கணும். அப்போ 11 மணி ராவு. ರಾತ್ರಿ 11 ಗಂಟೆಗೆ ಊಟ ಮಾಡಿ அது ஏதோ டிப்போக்கு போய்க்கிறாங்க, அரிசி வாங்க சொல்லாத போயிட்டாங்க. ಅದೇನು ಡಿಪೋಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಹೋಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ. இதெல்லாம் யார் சொன்னா உங்களுக்கு? ಇದೆಲ್ಲ ಯಾರು ಮಾಡುವಂತ? சின்ன கூட்டத்தை வச்சு திருமணம் செய். ಚಿಕ್ಕ ಕೂಟಗಳನ್ನು ಜನಗಳನ್ನ ಸೇರಿಸಿ ಮದುವೆ ಮಾಡಿ. மகா பெரிய கோடாதீஸ்வர், ಮಹಾ ದೊಡ್ಡ ಐಶ್ವರ್ಯವಂತನು. அவங்க மருமக இங்கிலாந்து தேசத்துல ராஜா, ಅವರ ಅಳಿಯ ಇಂಗ್ಲೆಂಡ್ இன்போசிஸ்ல பெரிய கோடிக்கதிபதி. ಇನ್ಫೋಸಿಸ್ಲೆ ಕೋಟಿ அவர் ಕೋಟಿ கல்யாணத்தை அவங்க மகன் கல்யாணத்துல 50 பேரை வர வச்சுக்கிறார் தெரியுமா? ಅವರ ಮಗಳ ಮದುವೆಗೆ 50 ಜನರನ್ನ ಬರಮಾಡಿದ್ದಾರೆ ಅಷ್ಟೇ. அந்த அம்மா உட்கார்ந்துக்கும் போது ಅಯ್ಯಮ್ಮ ಕುಳಿತುಕೊಂಡು ನೋಡಿ ಹೇಳುವಾಗ ஏழைங்களுக்கு செக் கொடுக்குறாங்க. 5 லட்சம், 5 கோடி, 3 கோடி, 4 கோடி கொடுக்குது. ಬಡವರಿಗೆ 5 ಲಕ್ಷ, 2 ಕೋಟಿ, 3 ಕೋಟಿ, 5 ಕೋಟಿ ಚೆಕ್ ಬರೆದು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. அது முழு குடம். ಅದು ಸಂಪೂರ್ಣ பாதி குடம் தான் ஆடும், இல்லாதெல்லாம் பண்ணிருக்கோம். ಅರ್ಧ ಮಡಕೆಯೇ ಆಡಿ ಇಲ್ಲದನ್ನೆಲ್ಲ ಮಾಡುತ್ತಿರುತ್ತದೆ. தேய்பிடியே பேர் புகழையும் நீ தேடாதே, ಹೆಸರು ಘನತೆ கர்த்தர் உன்னிட்டு எழுகுவார். ದೇವರು ಬಿಟ್ಟು ಅಗಲು ಬಿಡುತ್ತಾರೆ. உன்னுடைய பேர் மேலே இருக்கட்டும், ನಿನ್ನ ಹೆಸರು ಮೇಲಿರಲಿ. ಆಮೇಲೆ உன்னுடைய பேர் நீதிமான் கூட்டத்தில் இருக்கட்டும், ನಿಮ್ಮ ಹೆಸರು உன்னுடைய பேர் ನೀತಿವಂತರ ಇರಲಿ. சியோன் மலையில் இருக்கட்டும். ಸಿಯೋನ್ ಪರ್ವತದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೆಸರಲ್ಲಿ ಇರಲಿ. ஒரு நாள் கர்த்தர் 1 மணி ராவுல வந்தார். 1 ಗಂಟೆ ರಾತ್ರಿಗೆ ದೇವರು ಬಂದರು. 15 வருஷத்துக்கு முன்னாடி, 18 வருஷத்துக்கு முன்னாடி 18 ವರ್ಷಕ್ಕೆ ಮೊದಲು பரலோகத்துக்கு என்னை எடுத்துக்கொண்டு போனார். ಪರಲೋಕಕ್ಕೆ ಅಯ್ಯವನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋದರು. பெரிய பட்டணத்தை காமித்தார். ಒಂದು ದೊಡ್ಡ ಪಟ್ಟಣವನ್ನು ತೋರಿಸಿದರು. சொல்ல முடியாத பட்டணம், ಹೇಳಲಾರದಂತಹ ಅದು ಮಹಿಮೆ ಪಟ್ಟಣ. ஒரு சத்தம் சொன்னது, ಒಂದು ವಾಣಿ ಬಂದಿತ್ತು. இத்தா சியோன், ಇದೇ ಚಿಯೋನ್, என் மகனே, ನನ್ನ ಮಗನೇ, இதுல ஒரு வீடு இருக்கும், ಇದರಲ್ಲಿ ನಿನ್ನ ಮನೆ ಇರುತ್ತದೆ, ஆனா ಆದರೆ இப்பொழுது இல்ல. ಈಗ ಇಲ್ಲ. நீ போய் பூலோகத்துல ನೀನು ಹೋಗಿ ಭೂಲೋಕದಲ್ಲಿ என் நாமத்தை அநேக பாடுகளை அனுபவித்து செய்ய வேண்டும். ನನ್ನ ಹೆಸರಿಗೆ ಅನೇಕ ಸಂಕಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿ ಸೇವೆ விடுதலைக்கு ಮಾಡಬೇಕು. நீ வருவாய். ನಂತರ ಇಲ್ಲಿಗೆ ಬರುತ್ತೀರಾ. என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பரலோகத்து மேல கண்ணு வைத்து ஓட வேண்டும் ஒவ்வொருத்தரும். ಪರಲೋಕದ ಮೇಲೆ ದೃಷ್ಟಿ ಇಟ್ಟು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಓಡಬೇಕು. உலகம் என்பது மாயை. ಲೋಕವೆನ್ನುವುದು ಮಾಯೆ ಆಗಿದೆ. உனக்கு பேர் புகழ் கொடுத்துடுவார்கள், நாளைக்கு பேர் இல்லாத செஞ்சிடுவாங்க. ಇವಾಗ ಹೆಸರು ಘನತೆ ಇವಾಗ ಕೊಡುತ್ತಾರೆ, ನಾಳೆ ಅದೇ ಇಲ್ಲದಂತೆ ಮಾಡಿಬಿಡುತ್ತಾರೆ. உன்னை உயர்த்திடுவார்கள், ஒரு நேரத்துல கீழே தள்ளிடுவார்கள். ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲೆತ್ತುತ್ತಾರೆ, ಅದೇ ರೀತಿ ಕೆಳಗಡೆ ಎಳೆದು ಬಿಡುತ್ತಾರೆ. ஒரு ராஜா கல்யாணம் ஆச்சா, அவங்க மகனுக்கு ಒಂದು ರಾಜನ ಮಗನಿಗೆ ಮದುವೆ ಆಯಿತಂತೆ. கோடிக்கணக்கான பணத்தை செலவிட்டாராம். ಕೋಟಿಗಟ್ಟಲೆ ಹಣವನ್ನು ಖರ್ಚು ಮಾಡಿದರಂತೆ. ஏன்பா இவ்வளவு செலவிட்டோம்? என் மகன் கல்யாணத்துக்கு வரும்போது ನನ್ನ ಮಗನ ಮದುವೆಗೆ ಬರುವವರು ஒருத்தரும் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. ಒಬ್ಬರು ಸಹ ಇದು ಸರಿ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳಬಾರದು. அப்படி பண்ணானா, ಆ ರೀತಿ ಮಾಡಿದನಂತೆ. அங்கங்க காவல் வச்சிருந்தானா. ಅಲ್ಲಲ್ಲಿ யாராவது ஏதாவது பேசுறாங்களோ குறைய, என்னுடைய மகனுக்கு கல்யாணத்தை பத்தி என்ன, ನನ್ನ ಮಗನ ಮದುವೆಯಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಕೊರತೆ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. எல்லாரும் பாராட்டி கொண்டே வந்தார்களா. ಎಲ್ಲರೂ ಹೊಗಳಿಕೊಂಡೇ என்ன ಬಂದರಂತೆ. மாதிரி சாப்பாடு, ಯಾವ ರೀತಿಯ ಊಟ, என்ன மாதிரி திண்டுங்கன்னு எல்லாம் சொல்லிட்டே வந்தாங்களா. ಅದೇ ರೀತಿ ಕೇಳಿಕೊಂಡೇ ಬಂದರು. ராஜாக்கு தகவல் போச்சா, ರಾಜನಿಗೆ ஐயா ಅಯ್ಯ, எல்லாம் பாராட்டுறாங்க ஐயா ஜனம். ಎಲ್ಲ ಜನರು ಹೊಗಳುತ್ತಿದ್ದಾರೆ ಅಯ್ಯ. ஒருத்தன் என்ன பண்ணானா, ಅದರಲ್ಲಿ ಕೊನೆಯನ್ನು ಒಬ್ಬರು ಏನ್ ಮಾಡಿದನಂತೆ, சாப்பிட்டுட்டு கை கழுவ போனானா. ಊಟ ಮಾಡಿ ಕೈ ತೊಳೆಯಲು ಹೋದನಂತೆ. ராஜா இவ்வளெல்லாம் பண்ணாரே, ஒரு சுடுதண்ணி வைக்க கூடாதானா. ರಾಜ ಇಷ್ಟೆಲ್ಲ ಅಡುಗೆ ಮಾಡಿದರೆ ಒಂದು ಬಿಸಿ ನೀರು ಕೈ ತೊಳೆಯುವುದಕ್ಕೆ ಇಡಬಾರದಾ? ராஜாக்கு தகவல் போச்சா. ರಾಜನಿಗೆ ಸುದ್ದಿ ಹೋಯಿತು. ರಾಜ ஒருத்தன் வந்து கை கழுவும் போது இந்த குளிர்ல ರಾಜ ಬಂದು ಕೈ ತೊಳೆಯುವಾಗ ಈ ಚಳಿಗಾಲದಲ್ಲಿ ஒரு சுடுதண்ணி வைக்காத பச்ச தண்ணி வச்சுக்கிறான்னு சொல்லிட்டான். ಒಂದು ಬಿಸಿ ನೀರು ಇಡದೆ ತಣ್ಣೀರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟರು. ராஜா, இந்த உலகத்துல யாரையும் திருப்தி பண்ண முடியாது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. நீ எவ்வளவு செஞ்சாலும் திருப்தி ஆக முடியாது. ಎಷ್ಟು ಮಾಡಿದರೂ ತೃಪ್ತಿ ಪಡಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. அன்னைக்கு நேரத்தில் நம்ம எல்லாரையும் திருப்தி பண்ணணும்னு பார்க்கணும், அதெல்லாம் முடியிற காரியம் அல்லவா. ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ತೃಪ್ತಿಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಆಗದಂತಹ ಕಾರ್ಯ. ஆண்டவரை திருப்தி பட்டு
ದೇವರನ್ನ ತೃಪ್ತಿಪಡಿಸಿ, கிறிஸ்துக்காக பாடுகளை அனுபவித்து அவரை திருப்திப்படு. ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿ ತೃಪ್ತಿ ಮಾಡು. பரலோகத்தில் மேன்மையான ஒரு இடத்தை வைத்திருப்பார். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಉನ್ನತವಾದ ಒಂದು ಸ್ಥಳವಿಟ್ಟಿದ್ದಾರೆ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமாக. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. அடுத்து ஒரு மனுஷனை காட்டுறேன். ನಂತರ ಇನ್ನೊಂದು ಮನುಷ್ಯನನ್ನು, லூக்கா சுவிசேஷம் 16:20 16 வார்த்தை பாருங்க. ಲೂಕ ಸುವಾರ್ತೆ 16 மடமடன் மாஸ்டர் சொல்லினே போறேன். 16:20 ಲೂಕ. லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பற்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேசையிலிருந்து விழுந்த துணிக்கையினாலே 25 வாசி. அதிலே 25. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். விவரிச்சு அப்படியே சொல்லி விடுகிறேன். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಂಗೆ ವಿವರಿಸಿ ಕೇಳಿರಿ. இவரும் விசுவாசி தான். ಇವರು ಸಹ ವಿಶ್ವಾಸಿಯೇ. சாதாரண பக்தன் தான். ಇವನು ಒಳ್ಳೆಯ ಭಕ್ತನೇ. நானா ಆದರೆ அவன் வீட்டு வாசப்பட்டுல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்குது, ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான். ಅವರ ಮನೆಯ ಬಾಗಿಲು ನಿಮಗೆ ತಿಳಿದಿರೋದು ಒಂದು ಭಿಕ್ಷಗಾರ. அவன் மேய்ச்சலிருந்து உளுந்த துண்டை எடுத்து அவன் சாப்பிட்டு இருந்தான். ಅವನು ಮೇಜಿನಿಂದ ಊಟ ಮಾಡಿದ ಎಲ್ಲ ತುಣುಕುಗಳನ್ನ ತೆತ್ತು ತಿನ್ನುತ್ತಿದ್ದನು. இவனுக்கு மரணம் வந்துச்சு. ಇವನಿಗೂ ಮರಣ ಸಂಭವಿಸಿತು. தேவ தூதர்கள் அவனை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ಇವನನ್ನು ದೇವದೂತರು ಎತ್ತುಕೊಂಡು ಹೋದರು. இந்த கோடீஸ்வரனுக்கு மரணம் வந்துச்சு. ಈ ಕೋಟ್ಯಾಧೀಶನಿಗೆ ಆ ಮರಣ ಬಂದಿತು. அங்க தேவதூதன் கிடையாது. ಅಲ್ಲಿ ದೇವದೂತರಿಲ್ಲ. அவன் அப்படியே நரகத்துக்கு போய்விட்டான். ಅವನು ಆಗಿಯೇ ನರಕಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟನು. நம்ம சொல்றான், ಆಗ ಹೇಳುತ್ತಾನೆ, உத்து பார்த்தா ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿದನು, பிச்சை எடுத்து நிற்கிறான், ஆண்டவர்கிட்ட இருக்கிறான். ಭಿಕ್ಷೆ ಎತ್ತುತ್ತಿದ್ದವನು ದೇವರ ಹತ್ರ ಇದ್ದಾನೆ. இவன் வாய் வாயை ஆட்சிக்கிறான். ಇವನು ಬಾಯಿ ಬಾಯಿ ಹೊಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, என்னால தாங்க முடியவில்லை, ನನ್ನಿನ್ನ ತಾಳಲು ಆಗುತ್ತಿಲ್ಲಪ್ಪ. பயங்கரமான ஒரு நெருப்பு இங்க இருக்கிறது, ಭಯಂಕರವಾದ ಬೆಂಕಿಯ என் ಜ್ವಾಲೆ, சரீரம் குத்தப்படுகிறது. ಶರೀರ ಚುಚ್ಚಲ್ಪಡುತ್ತಿದೆಯಪ್ಪ. அத லாதர் கையில இருந்து ஒரு சொட்டு தண்ணி ஊத்து. ಅಪ್ಪ, ಲಾಸರ್ ಕೈಯಿಂದ ಒಂದು ತೊಟ್ಟು ನೀರನ್ನು ಕಳಿಸಿ ಕುಡಿಯಪ್ಪ. அப்ப நரகம் எப்படி இருக்கிறதா? ನರಕ ಯಾಗಿದೆ? 3-4 விதம் இருக்குது நரகத்துல. ನರಕದಲ್ಲಿ 3-4 ವಿಧಗಳಿದೆ. செத்து போன ஆவியா சுத்துறது உனக்கு ரொம்ப நல்லது போல. ಸತ್ತು ಹೋಗಿ ಆತ್ಮವಾಗಿ ಸುತ್ತುವುದು ಒಳ್ಳೆಯದು ಅಂತ ಕಾಣಿಸ್ತದೆ. கார் இருளான இடங்கள் இருக்கிறதா? ಕಾರ್ ಗತ್ತಲಾದ ಸ್ಥಳಗಳಿದೆಯಂತೆ. அதுல தான் இவன் இருந்திருக்கிறான். இப்பொழுதும் இருக்கிறது அது. ಈಗಲೂ ಇದೆ, ಅದರಲ್ಲಿ ಈತನು. என் சரீரத்தை குத்துகிறது, ನನ್ನ ಶರೀರವನ್ನು என்னால தாங்க முடியவில்லை, ನನ್ನಿಂದ ತಾಳಲಾಗುತ್ತಿಲ್ಲ. அப்பா நீ என்னென்ன செஞ்சு அதெல்லாம் அனுபவிச்சிட்டப்பா. ಅಪ್ಪ, ಏನೇನಿಲ್ಲ ಎಲ್ಲವನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತೇನಪ್ಪ. ஐயா, எங்களுக்கு 5 பேர் அண்ணனுங்க இருக்கிறானுங்க. ನಮಗೆ 5 ಜನ ಅಣ್ಣಂದಿದ್ರು. அவளுக்கு பரலோகம் இருக்குது, நரகம்க்கு தெரியாத போச்சு. யாரையாவது லாசர் அம்பு, ಪರಲೋಕ ಇರುವುದು ನರಕ ಇರುವುದು ತಿಳಿಯದು. ಲಾಸರನಾದ್ರೂ ಕಳಿಸಿಕೊಡಿ. அங்க ஊழியக்காரங்க சுவிசேஷம் சத்தியம் பைபிள் இருக்குதுப்பா, அதை நம்பாதவன் செத்து போன ஒருத்தன் போனாக்க பேயின்னு சொல்லுவான்ப்பா. ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಇದೆ, ಬೈಬಲ್ ಸಭೆಗಳಿದಾವೆ, ಎಲ್ಲ ಇದ್ದಾರೆ. ಸತ್ತು ಹೋದವನು ಹೋದರೆ ದುರಾತ್ಮಂದು ಹೇಳುತ್ತಾರಪ್ಪ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு நாள் நரகத்தை பத்தி பேசுறேன். ಒಂದು ದಿವಸ ನರಕದ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ ದೇವರು. 3 லோகம் இருக்குது உலகத்துல. ಲೋಕದಲ್ಲಿ 3 ಲೋಕಗಳಿದೆ. ஒன்னு பரலோகம், ಒಂದು ಪರಲೋಕ, ஒன்னு பூலோகம், ಇದು ಭೂಲೋಕ, ಇದು ஒன்னு நரகலோகம். ಒಂದು ನರಕ ಲೋಕ. பூலோகத்துல இருக்கிறவன் நீ எங்க போற? ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ನೀವು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇವೆ? நரகலோகத்துக்கு போகவே உன்னோட பாவம். ಪರಲೋಕ ನರಕ ಲೋಕಕ್ಕೆ ನಡೆಸುವುದೇ ನಿನ್ನ ಪಾಪ. பரலோகத்துக்கும் நரக பாதாளத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லி பார்த்தா, ಪರಲೋಕಕ್ಕೂ ಪಾತಾಳಕ್ಕೂ ಏನು ವ್ಯತ್ಯಾಸವೆಂದು ನೋಡಿದರೆ, வானத்துக்கு பூமிக்கு வித்தியாசம். ಆಕಾಶ ಭೂಮಿಯಷ್ಟು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. தினகர பரலோகத்துக்கு போன பிறகு ದಿನಗರಿಯ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದ ಮೇಲೆ பேதுரு கூப்பிட்டு ಪೇತ್ರನನ್ನು ಕರೆದು இவனுக்கு போய் நரகத்தை காட்டினார். ಇವರಿಗೆ ಹೋಗಿ ನರಕವನ್ನು ತೋರಿಸಿರಿ ಎಂದರಂತೆ. பயங்கரமான நரகத்தை காட்டவில்லை, சின்ன நரகத்தை காட்ட சொல்லுகிறார். ದೊಡ್ಡದ ನರಕವಲ್ಲ, ಚಿಕ್ಕ ನರಕವನ್ನು ಇವರಿಗೆ ತೋರಿಸಿ ಎಂದರಂತೆ. போய் நின்ன உடனே ಹೋಗಿ ನಿಂತ ತಕ್ಷಣ அதுக்கு வாசல் என்ன தெரியுமா? ಅದರ ಬಾಗಿಲು ಏನು ಗೊತ್ತಾ? பெரிய மலை போல ஒரு வாசல் அப்படி திறக்கிறதா. ಅದು ಪರ್ವತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದರೊಳಗಡೆ ಒಂದು ಬಾಗಿಲು ಅದನ್ನು ತೆಗೆಯುತ್ತದಂತೆ. பார்த்தா ನೋಡಿದರೆ ஒரே கூச்சல், ಒಂದೇ ಕಿರಿಚಾಟಗಳು. இவர் அப்படியே தலை சுத்திச்சா, ಇವರಿಗಾಗೆ ತಲೆ ಸುತ್ತಿದಂತಾಯಿತು. கத்தி அழுலாமான் ஆயிடுச்சா. ಕಿರಿಚಿ ಕೂಗಾಡೋಣ ಎಂಬುದಾಯಿತು. அந்த நரகத்துல இருந்து தப்பிச்சு போக ஆத்மாங்க, ಆ ನರಕದಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಆತ್ಮಗಳು ஓடுறாங்களாம், தப்பிச்சு போடுறாங்களாம். மிருகம் போல இருக்கிற உருவங்கள் ஆவிகள் வந்து புடிச்சு எடுத்து போய் நரகத்தை போடுதுங்களாம்.
ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡುತ್ತವಂತೆ ಆ ಮೃಗರ ರೀತಿಯಲ್ಲಿ ದುರಾತ್ಮಗಳು ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಮತ್ತೆ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಾರಂತೆ. ஒரே கூச்சல். ಒಂದೇ ಕಿರಿಚಾಟಗಳು. இது 1வது நரகம். ಇದು ಒಂದನೇ ನರಕ. அடுத்து ನಂತರ ಬರುವುದು 350 நரகம் இருக்கிறது. 350 ವಿಧವಾದ ನರಕಗಳಿದೆ ಅಂತ. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. விதவிதமான பாவத்துக்கு விதவிதமான ವಿಧ ವಿಧವಾದ ಪಾಪಕ್ಕೆ அதுல ವಿಧ ஒரு ವಿಧವಾದ நரகம் ನರಕ. பயங்கரமான நாத்தம் அடிக்கிறதா, ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಪಾಪಕ್ಕೆ ಮಾತ್ರ ಭಯಂಕರ ನಾಶ சகிக்க ಹೊಡೆಯುತ್ತದೆ. முடியவில்லை. அப்படி தலைச்சக்கரை உழுற மாதிரி ஆயிடுச்சா. ಸಹಿಸಲಾಗದ ತಲೆ ತಿರುಗಿ ಬೀಳುವಂತ ಆಗಿಬಿಟ್ಟಿದೆ. அது என்ன பாவம்? ಅದೇನು ಆ ಪಾಪ? விபச்சாரம். ಅದು ವ್ಯಭಿಚಾರ ಪಾಪದ பயங்கர நாத்தமா அந்த இடத்துல, ಭಯಂಕರ ವಾಸನೆ. ಆ ஒரே ಸ್ಥಳದಲ್ಲಿ கூச்சலா. ಒಂದೇ ಕಿರಿಚಾಟಗಳು. விபச்சாரங்களை செய்து மரித்து போன ஆத்மாக்கள், ವ್ಯಭಿಚಾರಗಳನ್ನು ಮಾಡಿ ಸತ್ತು ಹೋದ சில ಆತ್ಮಗಳು, சர்பங்கள் போய் ಕೆಲವು ಸರ್ಪಗಳು ಹೋಗಿ என்ன செய்கிறதா தெரியுமா? சொல்லக்கூடாது. ಹೇಳಬಾರದು. எந்தெந்த பாகத்துல அவங்க பாவம் செஞ்சாங்களோ, கண்ணுல, பாவத்துல, சரீரத்துல, அந்த பாகத்துல எல்லாம் அந்த நெருப்பு பாம்புகள் அப்படி போதும் உள்ள. ಯಾವ್ಯಾವ ಅಂಗದಲ್ಲಿ ಪಾಪ ಮಾಡಿದರೆ ಎಲ್ಲ ಅಂಗಕ್ಕೂ ಆ ಸರ್ಪಗಳು கத்தி ಬೆಂಕಿಯ கூச்சல் ರೀತಿಯಲ್ಲಿ போடுறாங்களாங்க. ಕಿರಿಚಿ ಕೂಗಾಡುತ್ತಾರಂತೆ. என் அன்பு தேவபிள்ளை, வித்தியாசமான நரகங்கள் உண்டு. ವ್ಯತ್ಯಾಸವಾದ ನರಕಗಳಿದೆ. ஆனா ಆದರೆ இதுக்குத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து ಇದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು பாவங்களை மன்னித்து நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுத்து, ಪಾಪಗಳ ಕ್ಷಮಿಸಿ தெய்வீக சபையை கொடுத்து, ದೈವಿಕ ಸಭೆಯನ್ನು ಕೊಟ್ಟು நரகத்திலே உன்னை வேறு பிரித்து ನರಕದಲ್ಲಿಂದ ಬೇರ್ಗಡೆ மோட்ச ಮಾಡಿ லோகத்துக்கு உன்னை வைத்திருக்கிறார். ಮೋಕ್ಷ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. வைத்துட்டு என்ன சொல்ல, திரும்பி பார்க்காதே. ಇಕ್ಕೊಟ್ಟು ಹೇಳಿದರೆ ತಿರುಗಿ ನೋಡಬೇಡ. வெகு நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமாக்குறது. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த சபையில சில மரித்தவரை நான் பார்க்கிறேன். ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೆಲವರು ಮರಣ ಹೊಂದಿದವರನ್ನು ನೋಡುವಾಗ ஆத்மகளை சுத்துறாங்க. ಆತ್ಮಗಳಾಗಿ ಸುತ್ತುತ್ತಿದ್ದಾರೆ. அநேக மக்களுக்கு பிரசங்கம் செய்தார். ಅನೇಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರು. அநேக பேருக்கு இயேசுவை பத்தி புத்திமதி சொன்னார். ಅನೇಕರಿಗೆ ಯೇಸುಸ್ವಾಮಿ ವಿಷಯದಲ್ಲಿ ಬುದ್ಧಿವಾತಿ ಹೇಳಿದರು. தன் ஜீவித்தை சரிப்படுத்திக் கொள்ளாமல் போனார். ತನ್ನ ಜೀವವನ್ನೇ ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳದೆ ಹೋಗಿಬಿಟ್ಟರು. ஆத்மாவை சுத்துறாங்க. ಆತ್ಮಗಳಾಗಿ ಸುತ್ತುತ್ತಿದ್ದಾರೆ. அநேக தடவை சில ஆத்மாள் இங்க வந்து நிக்கிறது, ಅನೇಕ ಸಲ ಕೆಲವು ಆತ್ಮಗಳು ಇಲ್ಲಿ ಬಂದು கூச்சலிட்டு நிக்கிறது. ಕಿರಿಚಾಡಿಕೊಂಡು ನಿಲ್ಲುತ್ತವೆ. கீழ்ப்படியாமல் போய்விட்டேனே, ಇದೇನಾಗದೆ ಹೋಗಿಬಿಟ್ಟೇವೆ, சத்தியத்துக்கு நான் அசடு செய்து விட்டேனே, ಸತ್ಯವನ್ನು ஐயா என்னை காப்பாத்து என்று சத்தம் கேட்கிறது. ಅಯ್ಯ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಕೂಗುತ್ತಾವೆ. காலம் கடந்து போச்சு. ಸಮಯ செயல்த்து இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு. செயல்த்தை விட்டு பிரிஞ்சிட்டானா எந்த மன்னிப்பும் அவனுக்கு கிடையாது. ಶರೀರದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಹೊರತು ಬಿಟ್ಟ ಮೇಲೆ ಯಾವ ಕ್ಷಮಾಪಣೆ ಇರುವುದಿಲ್ಲ. இப்பொழுது நீ மன்னிப்பு பெற்று ಈಗಲೇ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಒಂದು பரிபூர்ணமாக வேண்டியதா இருக்கிறது. ಪರಿಪೂರ್ಣವಾಗಬೇಕಾಗಿದೆ. சில நேரத்தில் இந்த நரகத்தின் போஸ்டுகள் உங்களுக்கு காட்டலாம் என்று பார்க்கிறேன். ನರಕದ ದೃಶ್ಯಗಳನ್ನು ತೋರಿಸೋಣ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸುತ್ತಾರೆ. ஆனா ಆದರೆ எல்லாம் பயந்து விடுவீங்க, ನೀವು ಭಯಪಟ್ಟು ಬಿಡುತ್ತೀರಾ, நடுங்கிடுவீங்க, ನಡುಗು ಬಿಡುತ್ತೀರಾ, தூக்கம் வராது. ನಿದ್ರಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. அதுல சின்ன நரகம், பெரிய நரகம், நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 எல்லாத்தையும் நெருப்பு இருக்கும். ಇದರ 1 2 3 4 ಇದೆಲ್ಲರಲ್ಲೂ ಬೆಂಕಿ ಇರುತ್ತದೆ. பேர் போன மகா பெரிய ஒரு ஊழியக்கார், ಹೆಸರುವಾಸಿಯಾದ ಒಂದು ಉನ್ನತವಾದ ಸೇವಕರು அவர் 2 பக்கம் கட்டி வச்சுக்கிற நரகத்துல. 2 ಕಡೆಯಲ್ಲಿ ಕಟ್ಟಿ ಇಟ್ಟಿದ್ದಾರಂತೆ ನರಕದಲ್ಲಿ. அந்த சேர் எப்பேற்பட்ட தெரியுமா? நெருப்பு. ಆ ಕುಳಿತಿರುವ ಚೇರ್ ಬೆಂಕಿಯಂತಹ ಇದೆ, கட்டி வைத்திருக்கிறார்கள். ಕಟ್ಟಿ ಹಾಕಿದ್ದಾರಂತೆ. அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். ಅನೇಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಸುವಾರ್ತೆ ಹೇಳಿದರು. அநேக மக்களை பாவத்துக்கு உள்ளாக்கினார். ಅನೇಕ ಮಕ್ಕಳನ್ನು ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳಿಸಿಬಿಟ್ಟರು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கூச்சலா ಕಿರಿಚಾಟವು ಕಿರಿಚಾಟಗಳು. நரகத்தை பத்தி நான் பேசுவேன், ஆனா அநேக பேர் நீங்க தூங்க மாட்டீங்க ராத்திரில. ನರಕ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತಾಡಿದರೆ ಕೆಲವು ನಿದ್ರೆ ಮಾಡಲು ಆಗ್ತಿಲ್ಲ. ஆனா பேசினா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ಆದ್ರೆ ಮಾತಾಡಿದರೆ ನಿಮಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿರುತ್ತದೆ. பலவிதமான நரகங்கள் உண்டு. ಅನೇಕ ವಿಧವಾದ ನರಕಗಳಿದೆ. எச்சரிக்கையா இருந்துக்கோ தேவபிள்ளை. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. நரகத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல. ನರಕಕ್ಕೂ ನಮಗೆ ಸಂಬಂಧವಿಲ್ಲ. அதான் ரட்சிப்பு. ಇದೇ ರಕ್ಷಣೆ. ரட்சிப்புன்னு என்ன? ರಕ್ಷಣೆ ಅಂದರೆ ಏನು? மீட்டுகிறது. ಅದು ರಕ್ಷಿಸಲ್ಪಡು, ಕಾಪಾಡು. நரகத்திலிருந்து முதலாவது மீட்டுக் கொள்கிறார். ಈ ನರಕದಿಂದ ಮೊದಲಿಂದ ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. அதுக்காகத்தான் இந்த சபை இருக்கிறது. ಅದಕ್ಕಾಗವೇ ಈ ಸಭೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பாவ மன்னிப்பை கொடுத்து, ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ, சாபத்தை நீக்கி, ಶಾಪವನ್ನು ನೀಗಿಸಿ, உன்னை மீட்டு இந்த சபையில வைத்து ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟು
அவருக்கு மனவாட்டியான திருச்சபையாக வைத்து ಅವರಿಗೆ ಮೊದಲಿಗಿತ್ತಿಯಾದ ಸಭೆಯನ್ನಾಗಿ ಇಟ್ಟು இங்கே மரித்தவர் எங்க போவார்கள்? ಎಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದಿದವರು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾರೆ? ராஜ்யத்துக்குள்ள ஆத்மகள் போய் நிற்கும். ಅವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇರುವ ಆತ್ಮಗಳು ಹೋಗಿ ನಿಲ್ಲುತ್ತವೆ. அதுக்காகத்தான் இந்த சபை வைத்துக்கிறார் தவிர ಅದಕ್ಕಾಗಿ ಈ ಸಭೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. உனக்கு வெறும் கல்யாண காசு பண்றதுக்காக அல்ல இந்த சபையை நான் நிற்கிறது. ಇಲ್ಲಿ ಅಯ್ಯ ಇರುವುದು, ಸಭೆ ಇರುವುದು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಲ್ಲ. இப்பொழுது உங்களால் எழுப்பி என்னால செல்ல முடியும். ಈಗಲೂ ಸಹ ಇಬ್ಬರಿಸಿ ಏಳಲು ಸಾಧ್ಯ. திடீரென உனக்கு மரணம் வந்தா இந்த நிமிஷத்துல எங்க போவாய்? ತಕ್ಷಣ ಮರಣ ಬಂದಿದೆ, ಇದೇ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೀರಾ? தைரியம் இருக்குதா? நீ இல்ல சொல்றேன் உனக்கு. ಧೈರ್ಯವಿದ್ದರೆ ಇಲ್ಲ ಏಳಲು. நான் ஏதோ செமினரியில் படிச்ச ஊழியக்காரன் கிடையாது. ಸೆಮಿನರಿಯಲ್ಲಿ ಓದಂತಹ ಸೇವಕರಲ್ಲ, நான் சிலுவை கிட்ட இருந்து வந்த ஊழியக்காரன். ಸಿಲುಬೆ ಹತ್ತಿರದಿಂದ ಓದಿ ಬಂದ ಸೇವಕರು. என் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்த ஊழியக்காரன் கிடையாது. ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಮಾಡುವ ಸೇವಕರಲ್ಲ. பேதுரு போல அழைக்கப்பட்ட ஊழியக்காரன். ಪೇತ್ರನ ರೀತಿಯಲ್ಲಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟ ಸೇವಕರ ಸೇವೆ. வந்த நீங்கள் பாக்கியவான்கள். ಬಂದ ನೀವು ಭಾಗ್ಯವಂತರು. எத்தனையோ தருணங்களை உங்களை மன்னித்து கொண்டு வருகிறார். ಎಷ್ಟೋ ನಿಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತಾ அப்படி ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. போகாதே, ಅದು ಹೋಗಬೇಡ, உஷாரா இருந்துக்கோதே. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. இந்த உலகத்துல பிச்சைக்காரனாயிரு, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಭಿಕ್ಷಗಾರನಾಗಿ ಬಿಡು. மரணத்துக்கு அப்பால அங்க போ. ಮರಣ ನಂತರ நீ ಅಲ್ಲಿ ಹೋಗು. கோடீஸ்வரனா இருந்து ನೀನು ಕೋಟ್ಯಾಧೀಶ್ವರನಾಗಿದ್ದು நரக பாடுகள் வேண்டாம். ನರಕದ ಕಷ್ಟಗಳು ಬೇಡ. சொல்லுங்க, நரகத்தை பத்தி எங்களுக்கு பிக்சர் காட்டுங்கன்னு சொல்லுங்க. ನರಕದ ವಿಷಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಫಿಲಂ ಆದ್ರೂ ತೋರಿಸಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತೀರಾ? ஒரு ஞாயிற்றுக்கிழமை காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் காட்ட ಆರಂಭಿக்கிறேன். ಒಂದು ವಾರ ನಿಮಗೆ ತೋರಿಸಲು ಅಯ್ಯ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಾರೆ. நீங்க தூங்க மாட்டீங்க. ನೀವು ನಿದ್ರಿಸುವುದಿಲ್ಲ. இங்கே லப லபன் ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துவேன். ಇಲ್ಲೇ ಲಬ ಲಬ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಬರೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. பாப்பா உட்காரு, என்ன தேடி நிற்கிற? இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டிய ஆராதனைக்கு? ಆರಾಧನೆಗೆ ಇಷ್ಟು ಬೇಗ ಬಂದು ಬಿಟ್ಟಿದ್ದೆ. இன்னும் முடிச்ச பிறகு வரத்தானே? ಮುಗಿಸಿದ ಮೇಲೆ ಬರುವುದು ತಾನೇ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஒரு நாளைக்கு நரகத்தை பத்தி நீங்க சொன்னா நான் பேசுறேன். ದೇವರು ಹೇಳಿದರೆ ನರಕದ ವಿಷಯದಲ್ಲಿ ಅಯ್ಯ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஆனா ராத்திரில உங்களுக்கு தூக்கம் வராது. ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನಿದ್ರೆ ಬರುವುದಿಲ್ಲ. மிக எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ. இஷ்டம் போல ஓடாதே, ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗಬೇಡಿ. இஷ்டம் போல பாவம் செய்யாதே. ಇಷ್ಟ ರೀತಿ ಪಾಪ ಮಾಡಬೇಡಿ. யாரும் பார்க்கவில்லைன்னா எப்படி இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஓடாதே. ನಾನು ಯಾಗಿದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಯಾರು பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ನೋಡುವವರು ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. ரெண்டு பேர் பார்க்கறவங்க இருக்கிறாங்களா? ಇಬ್ಬರು ನೋಡುವರಿದ್ದಾರಂತೆ. ஒன்னு கர்த்தர், ஒன்னு பிசாசு. ಒಂದು ದೇವರು, ಇನ್ನೊಂದು ரெண்டு கண்ணு எங்க போனாலும் கூடவே இருக்கும். ಎರಡು ಕಣ್ಣು ಎಲ್ಲಿ ಹೋದರೂ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇರುತ್ತವೆ. மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமாக. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. அவர் பாதலை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. ஆகியால தேவ பிள்ளையே, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சத்தியத்தை முடிச்சிட்டா இன்னும் ஏராளமான சத்தியம் இருக்கிறது. ಇನ್ನು ಅನೇಕ ಸತ್ಯವಿದೆ, ಮುಗಿಸಲು. அவர் பாதலை இறுக்கி பிடித்துக்கோ. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. போதப்பா இந்த உலகம், ಈ ಲೋಕ ಸಾಕಪ್ಪ. அவர் உன்னை கைவிட மாட்டார். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அநாதி அன்பினால் உன்னை நேசித்து ಶಾಶ್ವತ ಪ್ರೇಮದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. அவரை இறுக்கி பிடித்துக்கோ. ಅವರನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. அவர் விடாதபடிக்கு இறுக்கி பிடித்துக்கோ. ಅವರನ್ನು ಬಿಡದಂತೆ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. ஆகியால ಆದ್ದರಿಂದ அநேக பிரசங்கம் செய்கிறார்கள் உலகத்துல. ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಸುವಾರ್ತೆಗಳು ಹೇಳುತ್ತಾರೆ. தற்காலிகமான பிரசங்களை செய்து உங்களை ஏமாத்தார்கள் சபைகளிலே. ಸಭೆಗಳಲ್ಲಿ ತಾತ್ಕಾಲಿಕವಾಗಿ ಸತ್ಯ ಮಾತಾಡಿ ವಂಚಿಸುತ್ತಾರೆ. நீ அப்படியே பாரு, துணிக்கு மணிக்கு வீடுக்கு வாஸ்துக்கு உத்தியோகத்துக்கு இப்படித்தான் போயினுக்கிற தவிர ನೀವು ಬಟ್ಟೆ ಬರೀ ಉದ್ಯೋಗ ಐಶ್ವರ್ಯಕ್ಕಾಗಿ ಹೋಗುತ್ತೀರಿ ಹೊರತು ஆஃப்டர் டெத் எங்க போற? ಮರಣದ ನಂತರ ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೀರಾ? ஐயோ காத்தா போறதே இதே மாதிரி உன்னோட சரீரம் இருக்கும். ಅದು ಗಾಳಿಯಾಗಿ ಹೋಗುವುದಲ್ಲ, ನಮ್ಮ ರೀತಿಯಲ್ಲ ಇನ್ನೊಂದು ಶರೀರವಿರುತ್ತದೆ. இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிறது ஆத்மீக சரீரம். ನಾವು ಮಾತಾಡುತ್ತಿರುವ ಆತ್ಮಿಕ ಶರೀರದಲ್ಲಿ. ஆத்மீக சரீரம் மாம்சிக சரீரத்தோட ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ಆತ್ಮಿಕ ಶರೀರ ಮಾಂಸದ ಶರೀರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರಿ நான் ಮಾತಾಡುತ್ತಿದೆ. போயிட்டேனாக்கா ನಾನು ಹೋಗಿಬಿಟ್ಟರೆ இந்த மாம்சிக சரீரம் விழுந்து போயிட்டு தான் போனோம். ಈ ಮಾಂಸಿಕ ಶರೀರ ಇದು ಬೀಳುತ್ತದೆ. ಇದೇ ಶವ. இயேசு அறிந்தவனா இருந்தாலும் அறியாதவனா இருந்தாலும் எல்லாருக்கும் ஆத்மீக சரீரம் இருக்கிறது. ಯೇಸುವನ್ನು அதே போல ஒரு உருவம் நம்ம ஏன் போல ஒரு உருவக்கும் ನಮ್ಮ ರೀತಿಯಲ್ಲೇ ಒಂದು இந்த ಆತ್ಮವಿರುತ್ತದೆ. சரீரத்துல செய்த பாவம் அதுக்கு சேர்ந்து விடும். ಈ ಶರೀರದಲ್ಲಿ ಮಾಡಿದ ಪಾಪ ಆತ್ಮಕ ಶರೀರಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಡುತ್ತದೆ. சொல்லிங்க பாரு, அநேக பேர் பேய சுத்துறாங்க. ಅನೇಕರು ದುರಾತ್ಮವಾಗಿ ಸುತ್ತುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ எல்லா பேய்களையும் பார்த்துட்டு இருக்கிற எல்லா பேய்கிட்ட இன்னைக்கும் நாளைக்கும் இரு ஜாமங்களிலே பேச ஆரம்பிக்கிறேன். ಎಲ್ಲ ದುರಾತ್ಮಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ அவங்களோட கூச்சல் கேட்க முடியாது. ಅವರ ಕಿರಿಚಾಟ ಕೇಳಲಾಗುವುದಿಲ್ಲ. பிடி ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, வேண்டாம். ಬೇಡ.
சாப்பாடு இல்லாட்டி போன போது, துணிமணி இல்லாட்டி போன போது, மோட்சத்துக்கு போக இயேசுவை பிடித்துக்கோ. ಊಟ ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದರೂ ಸಹ ಮೋಕ್ಷಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಯೇಸುವನ್ನು ಹಿಡಿದು. ஆனா துணிமணி இல்லாதபடிக்கு உனக்கு செய்ய மாட்டார். ನಿಮಗೆ ಬಟ್ಟೆ ಬರಿ ಇಲ್ಲದಂತೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடி ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ನೀತಿಯನ್ನು ಹುಡುಕು. எல்லாவற்றையும் இது கூட கொடுக்கப்படும். ಇದರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಸೇರಿಸಿ ಕೊಡುತ್ತಾರೆ. ஆகையால அவரை இறுக்கி பிடித்துக்கோ. ಅವರನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. ஏதாவது கொஞ்சம் நஞ்ச பாவத்தை நீ ஒட்டி வச்சு செஞ்சிருந்தீனா ಏನು ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಪಾಪನು ಆಗಿ ಮರೆಯಾಗಿಟ್ಟುಕೊಂಡು ಮಾಡುತ್ತಿದ್ದರೆ விட்டு வெளிக்கிக்கோ. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಆಗಲೇ ಬಿಡು. அவர் பாதங்களை இறுக்கி பிடித்துக்கோ. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. கட்டாயம் உங்களை மன்னிக்குவார். ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಕ್ಷಮಿಸುತ್ತಾರೆ. மன்னிப்பு மகா விசேஷமான காரியம். ಕ್ಷಮಾಪಣೆ ಎನ್ನುವುದು மன்னித்த பிறகு மீண்டும் அதே பாவத்தை செய்ய போகாதே. ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟ ಮೇಲೆ ಅದೇ ಪಾಪವನ್ನು ಮತ್ತೆ ಮಾಡಬಾರದು. மிகு தொந்தரவு ஏற்படும். ಬಹಳ ತೊಂದರೆ ಏರ್ಪಡುತ್ತದೆ. ஏனென்றா ಯಾಕೆಂದರೆ மரித்த ஊழியக்காரன் நான் பார்த்திருக்கிறேன். ಸತ್ತ ಸೇವಕರನ್ನು ಸಹಾಯ ನೋಡಿದ್ದಾರೆ. அவளோட பேசியிருக்கிறேன். ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. என்னோடு இருந்த ஒரு ஊழியக்காரன், ಅಯ್ಯ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದ ಒಂದು ಸೇವಕರು, தேவன் அவனை அழிக்கவில்லை ஊழியத்துக்கு. ದೇವರು ಅವನನ್ನು ಸೇವೆಗೆ ಕರೆಯಲಿಲ್ಲ. அவன் எல்லாருக்கிடையே அழிச்சார் ஊழியம் செய்ய பைத்தியக்கார மாதிரி ஆடினான். ಎಲ್ಲರ ತೀರ ಸೇವೆ ಕರೆದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದರು. ஆனா தேவன் அவனை அழிக்கவில்லை. ಆದರೆ ದೇವರು ಅವರನ್ನು ಕರೆಯಲಿಲ್ಲ. ஒரு மிஷினரிகோ அவனை வச்சு ஊழியத்தை செஞ்சிருந்தார்கள். ಒಂದು ಮಿಷನರಿಗಳು ಅವನನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. கடைசியில ಕೊನೆಯಲ್ಲಿ அந்த மிஷினரிக்கு பாரின் போன பிறகு ಆ ಮಿಷನರಿ ಹೊರದೇಶಕ್ಕೆ ಹೋದ ಮೇಲೆ 300 ஆத்மாவோட அந்த சபையை அவன் கையில கொடுத்து அவனுக்கு திருமணம் செய்து விட்டு அவனை வச்சுட்டு போனார்கள். ಮದುವೆ ಮಾಡಿ 300 ಆತ್ಮಗಳನ್ನು ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ಪರದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟರು. தேவப்பிடியே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நெல்ல நடந்துச்சு ஊழியம். ಸೇವೆ ಹಾಗೆ ನಡೆಯುತ್ತಲೇ ಇತ್ತು. கொஞ்ச நாள் ஆன உடனே ಸ್ವಲ್ಪ ದಿವಸಗಳ ನಂತರ பாவத்தை திரும்பி பார்த்து விட்டான். ಪಾಪವನ್ನು ತಿರುಗಿ ನೋಡಲು ಆರಂಭಿಸಿದ. நடந்தது என்ன தெரியுமா? ಏನು ನಡೆಯಿತು ಗೊತ್ತಾ? திடீர்னு இங்க ஒரு நோவு வந்துச்சு, அவ்வளவுதான். ತಕ್ಷಣ ಇಲ್ಲಿ ಪಕ್ಕಿಯಲ್ಲಿ ಒಂದು ನೋವು ಬಂದಿತ್ತು ಅಷ್ಟೇ. நான் போய் பார்த்தேன். ಅಯ್ಯ ಹೋಗಿ ನೋಡಿದರು. ஜெபம் பண்ணிட்டு வந்த, அவ்வளவுதான். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಬಂದರಯ್ಯ. மெக்கானத்தை தகவல் வந்து மறிச்சு போனார். ಮರುದಿನ ಸುದ್ದಿ ಬಂದಿತ್ತು, ಅವರು ಮರಣ ಹೊಂದಿದರೆಂಬುದಾಗಿ. அவரோட சாவுக்கு 7 பாஸ்டர்கள் பிரசங்கம் செஞ்சாங்க. ಅವರ ಸಾವಿನಲ್ಲಿ 7 ಪಾಸ್ಟರ್ ಬಂದು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರು. அவனை பத்தி உயர்த்தினார்கள். ಅವನ ವಿಷಯದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮೇಲೆತ್ತಿ ಹೊಗಳಿದರು. நானும் ஒருத்தரும் 2 பேரும் சேர்ந்து மறிச்சிட்டானே சின்ன வயசுலன்னு சொல்லி ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ அவன் குடும்பத்துக்கு போனேன். ಆ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಅಯ್ಯ ಜೊತೆ ஜெபிக்கும் போது ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ, நான் இங்கே தான் இருக்கிறேன், ನಾನು ಇಲ್ಲಿಯೇ ಇದ್ದೇನೆ, மோட்சம் போலியா? ಮೋಕ್ಷಕ್ಕೆ ಹೋಗಲಿಲ್ಲವಾ? கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார். ದೇವರು ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರು. கர்த்தர் கைவிட்டாரா? நீ கர்த்தரை கைவிட்டாயா? ದೇವರು ಕೈ ಬಿಟ್ಟರಾ? ನೀವೇ ದೇವರ ಕೈಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿರಾ? தேவப்பிடியே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 3 வருஷம் காலேஜில் படிச்சு பாஸ்டர் பட்டம் வாங்கினா. 3.5 ವರ್ಷ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಓದಿ ಪಾಸ್ಟರ್ ಪಟ್ಟ ತೆಗೆದುಕೊಂಡರು. மிஷினரிங்கெல்லாம் அவனை வளர்க்காதார். ಮಿಷನರಿಗಳು ಅವನನ್ನು ಬೆಳೆಸಲು ಆರಂಭಿಸಿದರು. இந்த கட்டை சிலுவை அவனு தான். ஒரு கட்டை சிலுவை இருக்கும் பாருங்க, ಕೆಳಗಡೆ ಚರ್ಚಿನ ಒಂದು ಮರದ ಸಿಲುಬೆ ಇದೆ ನೋಡಿ, ಅದು ಅವರದೇ. அவன் தான். ಅದು ಅವರದೇ. என்ன மன்னிங்க, சொல்லக்கூடாது. ಹೇಳಬಾರದು, ಕ್ಷಮಿಸಿರಿ. ஆத்மாவா சுத்தி நிற்கிறான். ಆತ್ಮವಾಗಿ ಸುತ್ತುತ್ತಿದ್ದಾನೆ. மிக எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி அவன் ஆத்மா நஷ்டப்பட்ட அவனுக்கு என்ன லாபம்? ಲೋಕ ಪೂರ್ತಿ ಆದಾಯ ಮಾಡಿ ನೀನು ಆತ್ಮ ನಷ್ಟಪಟ್ಟರೆ ನಿನಗೇನು ಲಾಭ? ஆகையாலே ಆದ್ದರಿಂದ போடு துணி இல்லையா சந்தோஷமா இரு. ಹಾಕಲು ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದಿದ್ದರೂ ஒருவேளை சாப்பாடு இல்லையா சந்தோஷமா ಒಂದು இரு. ವೇಳೆ ಊಟ ಇಲ್ಲದಿದ್ದರೆ அவமானமா இருக்குதா சந்தோஷமா இரு. ಅವಮಾನವಿದ್ದರೂ ಸಂತೋಷ ಪಡಿರಿ. ஆனா பரலோகத்தின் பிள்ளையாரு ಆದರೆ ಪರಲೋಕದ ஆயத்துமார எல்லா நேரத்திலையும் ಎಲ್ಲ ಸಮಯದಲ್ಲಿ ಸಿದ್ಧವಾಗಿರಿ. என்ன யோசிக்கணும் அது மட்டும் எது சிந்திக்கணும் அதை தான் சிந்தி. ಏನು ಯೋಚಿಸಿ ನಡೆಸಬೇಕು ಅದನ್ನು ಮಾತ್ರ ಯೋಚನೆ ಮಾಡಿದ ನಡೆದಿರಿ. அப்பொழுதுதான் தேவன் நம்மளோட தேவனா இருந்து நம்மள வழி நடத்தும். ಆಗಲೇ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರಾಗಿದ್ದು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕೊಡುತ್ತಾರೆ. ஆகையாலே நான் ஒண்ணு கேட்டேன். ಒಂದನಯ್ಯ ಕೇಳಿದರು. நீ என்ன வேண்டும் என்று கேட்டார். ಏನು ಬೇಕು ಎಂದು ದೇವರು ಕೇಳುವಾಗ, ஆண்டவரே, ದೇವರೇ, ஒரு ஆத்மாவது எனக்கு ஊழியத்தில் நரகத்துக்கு போக கூடாது. ನನ್ನ ಸೇವೆಯಲ್ಲಿ ಒಂದು ಆತ್ಮವು ನರಕಕ್ಕೆ ಹೋಗಬಾರದಪ್ಪ. மோட்சத்தை கொடு. ಅವ್ರು ಮೋಕ್ಷ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. அவங்க படிச்சுங்களோ படிக்கல எனக்கு தெரியாது. ಅವ್ರು ಓದಿಲ್ಲವೋ ಓದಿದ್ದಾರೆ நீ என்ன செஞ்சா என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். ನೀವೇನು ಮಾಡಿದರೂ ನಾನು ಮಾಡುತ್ತೇನಪ್ಪ. ஆனா என் கையில இருக்கிற ஆத்மாவில் ஒன்னாவது சாத்தான் கையில என் நரகத்துக்கு போக கூடாது. ನಮ್ಮ ಸಭೆಯ ಒಂದೊಂದು ಆತ್ಮಗಳು ಸೈತಾನ್ ಕೈಯಲ್ಲಿ ಹೋಗಬಾರದಪ್ಪ. தேவப்பிடி ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சில வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ಕೆಲವರು ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. மகனே, ಮಗನೇ, இப்பேற்ப பாவத்தை மிஞ்சி செய்யும் போது நான் என்ன செய்ய முடியும்? ಇಂತಹ ಪಾಪವನ್ನು ಮೀರಿ ಮಾಡುವಾಗ ಏನು ಮಾಡಬೇಕು? நானா கூப்பிட்டா கூட அவங்க வர முடியாது. ನಾನಾಗಿ ಕರೆದರೂ ಸಹ ಅವರು ಬರಲಾಗುವುದಿಲ್ಲವೇ? கன்வெஸ்ட் தேசத்துல ஒரு பெரிய
மேதாவி இறந்து விட்டான். ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ದೇಶದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಮೇಧಾವಿ ಮರಣ ಹೊಂದಿ ಬಿಟ್ಟನು. உலகத்திலே பிரசித்தி பட்ட மேதாவி, ಲೋಕದಲ್ಲೇ ಪ್ರಸಿದ್ಧಿಯಾದ ಜ್ಞಾನಿ ಅವ. ದೊಡ್ಡ ಜ್ಞಾನಿ ಅವನು அவன் மரித்து போனான். ಮರಣ ಹೊಂದಿದನು. அவனை தேவதூரில் எடுத்துக்கொண்டு போனார்களாம். ಅವನನ್ನು ದೇವದೂತರು ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋದರಂತೆ. எடுத்துக்கொண்டு போகும்போது ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವಾಗ அவ்வளோ சந்தோஷமா இருந்தானா. ಅಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿದ್ದ. கொஞ்ச நேரத்தில் பார்க்கும்போது அங்கங்க கூடாரங்களில் கூச்சலை பார்த்து, ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಲ್ಲಿ ಗುಡಾರಗಳಿಗೆ என்ன ஆண்டவர் அநியாயம் நிறைஞ்ச ஆண்டவர், ಏನು ಅನ್ಯಾಯ ಮಾಡುವ ದೇವರು, இத்தனை கோடி ஜனத்தை அங்கங்க நரகத்தில் இருக்கிறார்களே, ಇಷ್ಟು ಕೋಟಿ ஐயோ ಜನಗಳು கூச்சல் இயேசு சாமியிலே, ಅಯ್ಯೋ ಕೂಗಾಡುತ್ತಾರೆ, அவர் யமதூத, ಅವರು ಯಮದೂತನೆಂಬುದಾಗಿ மேலிருந்து ஒரு சத்தம், அவனை விடுங்கோ, ಮೇಲಿಂದ ಒಂದು ಶಬ್ದ ಬಂದಿತ್ತು, ಅವನು ಬಿಟ್ಟು ಬಿಡಿರಿ, என்கிட்ட வரட்டும், ನನ್ನ ಹತ್ತಿರ ಬರಲಿ, வா மகனே என்னை கூப்பிட்டாராம். ಬಾ ಮಗನೇ ಎಂಬುದಾಗಿ ಕರೆದರಂತೆ. அவ்வளவு சந்தோஷமா போயினே இருந்தாரா. ಅವರು ಸಂತೋಷವಾಗಿ ಹೋಗುತ್ತಲೇ ಇದ್ದನಂತೆ. கர்த்தர் கிட்ட போகும்போது, ದೇವರ ஐயோ நான் பாவி, ಅಯ್ಯೋ ನಾನು ಪಾಪಾತ್ಮನು, எனக்கு தகுதியில இந்த இடம் தானா, அவனே சொல்றானா. ಆ ಸ್ಥಳ ನನಗೆ ஆனா ಯೋಗ್ಯತೆ ஆண்டவர் ಇಲ್ಲ. கூப்பிட்டார், வா மகனே. ದೇವರು ಬಾ ಎಂದು ಕರೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. அவன் பாவம், ಅವನ ಪಾಪ அவனை விடவில்லை. ಅವನನ್ನು ಬಿಡಲಿಲ್ಲವಂತೆ. கத்தி கூச்சல் போட்டு ಕಿರಿಚಿ ಕೂಗಾಡಿಬಿಟ್ಟು கார் இருளான இடத்துக்கு அந்த ஆத்மா போய் சேர்ந்துச்சான். ಕಾರ್ಗತ್ತಲಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಆತ್ಮ ಹೋಗಿ ಸೇರಿಬಿಟ್ಟಿತ್ತಂತೆ. எச்சரிக்கையா இருந்துக்கோ, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. மேலிருந்து ஒரு சத்தம் வச்சா, ಮೇಲಿಂದ ಒಂದು ಶಬ್ದ ಬಂದಿತ್ತು, எல்லாரையும் கூப்பிடுகிறேன், ನಾನು ಎಲ್ಲರನ್ನು ಕರೆಯುತ್ತಾ ಇದ್ದೇನೆ, அவனவருடைய பாவம் அவன் எடுத்து நரகத்துக்கு போடுது. ಅವನು ಮಾಡಿದ ಪಾಪ ಅವನನ್ನು ನರಕಕ್ಕೆ ಎತ್ತುಕೊಂಡು இந்த ಹೋಗುತ್ತದೆ. சபையோட நோக்கம் என்ன? ಈ ಸಭೆಯ ಉದ್ದೇಶವೇನು? உனக்கு நல்ல துணி, மணி, வீடு, வாசனை, மாளிகை மேல மாளிகை கொடுக்கறதுக்கல்ல இந்த சபை வச்சுக்கிறது. ನಿನಗೆ ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿ ಮಾಳಿಗೆ ಮೇಲೆ ಮಾಡಿ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಲ್ಲ ಸಭೆ ಇರುವುದು. ஆண்டவரோட புள்ளி அவனு, ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಬೇಕು. நரகத்துக்கு போக கூடாது, ನರಕಕ್ಕೆ ಹೋಗಬಾರದು. மரணத்துக்கு அப்பால் மோட்சத்துக்கு போக வேண்டும். ಮರಣ ನಂತರ ಮೋಕ್ಷ ರಾಜ್ಯಕ್ಕೆ கிரீடம் உள்ள பிள்ளையா இருக்க வேண்டும். ಕಿರೀಟವುಳ್ಳ ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು. ஆண்டவரோடு சதா காலம் வாழ வேண்டும் என்று இந்த சபை வைத்திருக்கிறார். ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸದಾಕಾಲ ಬಾಳಬೇಕೆಂದು ಸಭೆ அதே நேரத்தில் உன்னை பிச்சைக்காரனை விட மாட்டார். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಭಿಕ್ಷಗಾರನಾಗಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ. உனக்கு ஏத்த மாதிரி சில உதவிகளை செய்து கொண்டு ನಿನಗೆ ಎಷ್ಟು ಬೇಕೋ ಅಷ್ಟು ಸಹಾಯ ಮಾಡಿಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. இந்த சபை அதுக்காக வைத்திருக்கிற தவிர ಸಭೆಯನ್ನು உன்னை ಅದಕ್ಕಾಗಿ ஜாதி விட்டு ஜாதியில வாழ்ந்ததுக்காக இந்த சபை, ನಿನ್ನ ಜಾತಿ ಬಿಟ್ಟು உன் ಜಾತಿ பேரை மாத்திக்கிட்டு வர்றதுக்காக ಇಲ್ಲ இந்த சபை. ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಬದಲಿಸಿಕೊ ಎಂಬುದಕ್ಕೆ ಸಭೆ ಅಲ್ಲ. உன் பேரு கோவிந்தானே வச்சுக்கோ, ஞானஸ்தானம் பெற்றுக்கோ. ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಹೊಂದುವಾಗ ಗೋವಿಂದ ಅಂದನೇ ಹೆಸರಿಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. உன்னை ராமான்னு பேர் வச்சுக்கோ, ஞானஸ்தானம் பெற்றுக்கோ. ರಾಮ ಅಂದ ಹೆಸರಿಟ್ಟುಕೊಂಡಾದರೂ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ, மோட்சம் போக. ಮೋಕ್ಷಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀರಾ. ಆಮೇಲೆ நீ இயேசு என்று பேர் வைத்து ನೀನು ಯೇಸು ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟುಕೊಂಡು பாவம் செய்து நரகத்துக்கு போவ. ಪಾಪ ಮಾಡುವುದಾದರೆ ನರಕಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೇವೆ. தேவன் பட்சபாதம் இல்லாத, ದೇವರು ಪಕ್ಷಪಾತ. யார் அவருக்கு பயந்து ஜீவிக்கிறார்களோ, ಯಾರು ಅವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಜೀವಿಸುತ್ತಾರೋ அவர்களுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார், மோட்சம் கொடுக்கிறார். ದೇವರು ಅವರಿಗೆ ಕೃಪೆಯಿಂದ ಮೋಕ್ಷ ರಾಜ್ಯ. அந்தஸ்த பார்க்கிறவர் அல்ல, ನಿಮ್ಮ ಅಂತಸ್ತನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ. ஆகிய இந்த சபை வைத்துக்கிறத நோக்கம், ಈ ಸಭೆಯನ್ನು ಇಟ್ಟಿರುವ ಉದ್ದೇಶ, இந்த உலகத்துல உனக்கு சரள ஜீவியத்தை கொடுத்து விட்டு ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸರಳ ಜೀವಿತವನ್ನು ಮಾಡಿಬಿಟ್ಟು கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ மரணத்துக்கு அப்பாலே ಮರಣದ ನಂತರ மகிமையான இடத்துல நீ போய் இருக்கிறதுக்கு, ಮಹಿಮೆಯಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. ಆಮೇಲೆ இதுக்காகவே கர்த்தருடைய சபை நோக்கம், ಅದಕ್ಕಾಗವೇ ದೇವರು ಈ ಸಭೆ ಇಟ್ಟಿರುವ ಉದ್ದೇಶ, அதுக்காக உன்னை அழைத்திருக்கிறார், ಅದಕ್ಕಾಗವೇ அதுக்காக உன்னை பிச்சைக்காரனை விட மாட்டார். ಅದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಭಿಕ್ಷಗಾರನಾಗಿ உங்களை எல்லாம் ಬಿಡುವುದಿಲ್ಲ. எழுப்பி சொல்லட்ட ஒருத்தரியமாக வர காலத்துல எப்படி அந்த கதியில இருந்த, ನೀವು ಬರುವಾಗ ಯಾವ ಗತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ, எவ்வளவு வறுமையில இருந்தே, ಎಷ್ಟು ಕ್ಷಾಮದಲ್ಲಿ எவ்வளவு பசியில இருந்தே, எவ்வளவு பட்டினில இருந்தே, எவ்வளவு வியாதியில இருந்தே, இப்பொழுது எப்படி எல்லாம் உங்களுக்கு உதவி செய்து கொண்டு வர, ಎಷ್ಟು ಹಸಿವು ಸಂಕಟ ಕಾಯಿಲೆಯಿಂದ ಇದ್ದೀರಿ, ದೇವರು ಈಗ ಹೇಗೆ ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, மோட்சம் கொடுத்திருக்கிறார். ಮೋಕ್ಷ ರಾಜ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அநேக பேருக்கு மோட்ச லோகம் இருக்கிறது. ಅನೇಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಮೋಕ್ಷ ರಾಜ್ಯವಿದೆ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சாவண்டா என்ன? ಸಾವು ಅಂದರೆ ಏನು? உனக்குள்ள ரெண்டு மனுஷன் இருக்கிறான். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಮನುಷ್ಯರಿದ್ದಾರೆ. ஆத்மீக மனுஷன், சரீரத்துக்கு மனுஷன். ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನು ಮತ್ತೆ ಶರೀರ ಮನುಷ್ಯನು. சரீரம் விழுந்த உடனே ஆத்மா பிரியும், ಶರೀರ ಬಿದ್ದ ತಕ್ಷಣ ಆತ್ಮ ಬೇರೆ ಆಚೆ ಬರುತ್ತದೆ. அதுக்கு சாவுன்னு பேர். ಇದೇ ಸಾವು ಸಂಬಂಧ. ஆனா ஆத்மீக மனுஷன், ಆದ್ರೆ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನು எல்லாருக்கும் ஆத்மாக்குது. ಎಲ್ಲರಿಗೂ ಆತ್ಮಗಳು. ஆண்டவர் அறிந்தவனுக்கும் அறியாதவனுக்கும் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் ஆத்மாக்குது. ದೇವರನ್ನು ತಿಳಿದೆವು. ஆத்மான ஒரு காத்து அல்ல, ಆತ್ಮ ಎಂದರೆ ಏನೋ ಒಂದು ಗಾಳಿ ಅಲ್ಲ, ನಾವೇ. இந்த ஆத்மாக மனுஷனை சரீரத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. ಈ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನ ಶರೀರ ಮುಚ್ಚಿಕೊಂಡಿದೆ ಅಷ್ಟೇ. ஆகியால தேவ பிள்ளைகளே,
ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த சரீரம் விழுந்த உடனே ಈ ಶರೀರ ಬಿದ್ದ ತಕ್ಷಣ ஆத்மீக மனுஷன் எழுந்திருக்கிறான். ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನು ಎದ್ದೇಳುತ್ತಾನೆ. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நீ போகிறதா இருந்தா ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗದ ஏராளமான தூதர்கள் 5 விதமான மரணம் இருக்குது. ஒரு நாளைக்கு நான் பேசுறேன். 5 ವಿಧವಾದ ಮರಣಗಳಿದೆ, ಒಂದು ದಿವಸ ಹೇಳುತ್ತಾರಯ್ಯ. உன்னை எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போவார். ನಿಮ್ಮನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ. நியாயத்தமா இல்ல, ನೀನು ಸಿದ್ಧವಾಗಿಲ್ಲವೆಂದರೆ ஒரு விட்டுட்டாரு, ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ, சாதாரண பாவம் செய்த ಸಾಧಾರಣ ಪಾಪ ಮಾಡಿದರೆ இந்த உலகத்துல பேயா சுத்தி நிற்குவேன். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ದುರಾತ್ಮವಾಗಿ ಸುತ್ತುತ್ತಿರುತ್ತೀರಾ. அடங்காத ஆத்மாவானி செத்த, ನೀನು ವಿಧೇಯನಾಗದ ಆತ್ಮವಾಗಿ ನೀನು ಸತ್ತರೆ, மொட்டான மனுஷனானி செத்த, ಮೊಂಡಾಟದ ಆತ್ಮವಾಗಿ ಸತ್ತರೆ இருளான இடத்துக்கு நீ போயிடுவே. ಕಾರ್ಗತ್ತಲಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀರಾ. அதுக்கு மிஞ்சினவனான ஒரு இடத்துக்கு போற, ಅದಕ್ಕೂ ಮಿಂಚಿನವರಾಗಿ ಇನ್ನೂ ಮೇಲೆ யாருக்கு ಹೋಗುತ್ತೀರಾ. அடங்காத போனியானா ಯಾರಿಗೂ ಅಡಗದೆ ಹೋದರೆ நரகத்துக்கு போவேன். ನರಕಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೀರಾ. ஆகியால தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ துணியிலேயே மனையிலேயே அது இல்லையே இது இல்லையேன்னு போகாதே. ಬಟ್ಟೆ ಬರೀ ಅದು ಇದು ಇಲ್ಲ. இன்னைக்கு மரித்தா எங்க போவாய்? ಇವತ್ತು ಮರಣ ಬಂದರೆ ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೀರಾ. எத்தனையோ பிசாசுகிட்ட என்ன பேச்சிருக்கிறேன். ಎಷ್ಟು ದುರಾತ್ಮಗಳ ಹತ್ತಿರ ಅಯ್ಯ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. பெரிய பெரிய ஆளுங்கிட்ட எல்லாம் பேச்சிருக்கேன். ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಆತ್ಮಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅಯ್ಯ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ஆகியால ஒரு பாதலை பிடித்து எத்தனை அவதாரங்க கிட்ட பேச்சிருக்கேன். ಎಷ್ಟು ಅವತಾರಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ஒரு பாதலை பிடித்துக்கொள்ள நான் முடிக்க போறேன். இனி ஏராளமான சத்தியம் இப்பதான் தொடங்கி இருக்கிறேன். ಈಗಲೇ ಸತ್ಯವನ್ನು ಆರಂಭ ಮಾಡಿದಂತಿದೆ. இனிமே நான் முடிக்கிறது வந்து இருக்குது. ಇನ್ನು ಮುಂದೆ அடுத்த ஒரு மனுஷனை காட்டுகிறேன். ನಂತರ ಇನ್ನೊಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ನೋಡೋಣ. ஒரு வேஷமாக சபைகளில் ஜீவிக்கிற ஆட்கள், ಸಭೆಗಳಲ್ಲಿ ವೇಷ ಭಕ್ತಿ ಇಟ್ಟುಕೊಂಡು வெளிப்படுத்த விசேஷம் 3:17 இது ஒரு வேஷம். 3 ಪ್ರಕಟಣೆ 3:17 ಇದೊಂದು ವೇಷ. அவன் என்ன ஒரு வேஷம் பண்றான்? ಅವನೊಂದು ವೇಷ ಹಾಕುತ್ತಾನೆ. நீ ஆ, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் ஆ. பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யம் உள்ளவன் என்றும் திவ்ய சம்பாதனம் என்று எனக்கு ஒரு குறையில்லை என்று சொல்லுகிறபடியால் ನೀನು ನಿನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾನು ಐಶ್ವರ್ಯವಂತನು ಸಂಪನ್ನನು ಒಂದರಲ್ಲಿಯೂ ಕೊರತೆ ಇಲ್ಲದವನು ಎಂದು ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಿ, ಆದರೆ ನೀನು ಕೇವಲ ದುರವಸ್ಥೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದಿರುವಂತವನು, ದುರ್ಭಾಗ್ಯನು, ದರಿದ್ರನು. இன்னைக்கு இப்பேற்பட்ட பின்வாங்கி விசுவாசிகள் சொல்றார்கள். ಈ ರೀತಿ ಹಿಂದಕ್ಕೆ ಹೋದ இன்னைக்கு நான் ವಿಶ್ವಾಸ, மெத்த ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போவேன், அன்னைக்கு தான் விபச்சாரம் செஞ்சுட்டு வந்திருக்குவான். ನಾನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುವ ಆಳು ಸಾಯಂಕಾಲ ವ್ಯಭಿಚಾರ ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದಿರುತ್ತಾನೆ. அவன் என்ன சொல்றான்? ಅವನೇನು ಹೇಳುತ್ತಾನೆ? இன்னைக்கு எத்தனை நாளைக்கு இந்த துன்பம், ಎಷ್ಟು ದಿವಸ ಇರುವುದಿಲ್ಲ, கர்த்தர் எனக்கு கூப்பிடுவார், போயிடுவேன். ದೇವರು ನನ್ನ ಕರೆಯುತ್ತಾರೆ, ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. இங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡೋಣ. நீ என்னப்பா பகல் கனவு கண்டு நிக்கிறியா? வாசி மறுபடியும். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யம் உள்ளவன் என்று திரவிய சம்பந்தம் என்று எனக்கு ஒரு குறையில்லை என்று சொல்லுகிறபடியினால் வீண் வேடாய், வீண் வேடாய். ಅದು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಜಂಬ ಮಾಡುವುದು அன்னைக்கு விசுவாசிகள் மத்தியில் இருக்கிறது. ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದು ಇದೆ. சபையில பெரிய பெரிய மெம்பர்களா இருப்பார்கள், ಸಭೆಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಮೆಂಬರ್ಗಳಾಗಿ பெரிய பெரிய ஆளுங்களா இருப்பார்கள். ದೊಡ್ಡ ಆಳನಂತ ಇರುತ್ತಾರೆ. நாட்டில் யாரும் இல்லை இருப்பார்கள். ನನಗಿಂತಲೂ ಯಾರು ಇಲ್ಲ ಅನ್ನುತ್ತಾರೆ. எல்லாரும் போய் ஐயா தோத்திரம் ஐயானுவாங்க, அம்மா தோத்திரமானுவாங்க. ಅಯ್ಯ ಸ್ತೋತ್ರ, ಅಮ್ಮ ಸ್ತೋತ್ರಮ್ಮ ಅನ್ನುತ್ತಾರೆ. தேவனோட பார்வையில் நிர்வாணிகள். ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಿರ್ವಾಣಿಗಳು. ஏன் நிர்வாணி? ಯಾಕೆ ಅವರು ಬೆತ್ತಲೆ? மரணத்துக்கு அப்பால இந்த துணி இருக்காது. ಮರಣದ ನಂತರ ಈ ವಸ್ತ್ರಗಳಿರುವುದಿಲ್ಲ. எந்த துணி இருக்கும்? ಮತ್ತೆ ಯಾವ ವಸ್ತ್ರಗಳಿರುತ್ತವೆ? நீதியின் வஸ்திரம் இருக்கிறதா? ನೀತಿಯ ವಸ್ತ್ರಗಳಿರುತ್ತವೆ. அந்த வஸ்திரம் இல்லை என்று சொன்னா ಆ ವಸ್ತ್ರಗಳು ಇಲ್ಲವೆಂದರೆ நிர்வாணி. ಅವನು ಬೆತ್ತಲೆಯಾಗಿರುತ್ತಾನೆ. அப்ப அந்த நிர்வாணி பரலோகத்துல எல்லாரும் முன்ன ஓட முடியுமா? நான் சொல்றேன், தப்பா நினைக்க கூடாது. ಒಂದು ಬೆತ್ತಲೆ ಮನುಷ್ಯ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಹೋಗಲು இவ்வளவு பேர் ಸಾಧ್ಯವா? மத்தியில யாராவது ஒருவர் நிர்வாணி வருவாரா? ಇಷ್ಟು ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾರಾவது ಒಬ್ಬರು ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಬರಲು ಸಾಧ್ಯವಾ? ஓடி ஒளிவா. ಓಡಿ ಓಡಿ ಅವಿತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. பரலோகத்துல போகும்போது கூட ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವಾಗಲೂ ಸಹ இந்த வஸ்திரம் கிடையாது. ಈ ವಸ್ತ್ರವಿರುವುದಿಲ್ಲ. நீதியின் வஸ்திரம். ನೀತಿಯ ವಸ್ತ್ರವಿರುತ್ತದೆ. அவருடைய நீதி போர்வையா இருக்கும், ಅವರ ನೀತಿ வெண்மையாயிருக்கும். ಅದು ಬಿಳುಪಾಗಿರುತ್ತದೆ. தேவபிள்ளையிலே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்பதான் பரலோகத்தை நடக்க முடியும். ಆಗಲೇ ಪರಲೋಕಕ್ಕೆ அந்த ಎತ್ತುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. வஸ்திரத்தை எழுதி விட்டியானா? ಆ ವಸ್ತ್ರವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟರೆ பூலோகத்தில் அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க பாவத்தை சேர்ந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வஸ்திரத்தை எழுந்து போறாங்க. ಭೂಲೋಕದಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದ ಮಕ್ಕಳು ಪಾಪ ಮಾಡಿ ಆ ವಸ್ತ್ರವನ್ನ அப்ப ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நிர்வாணிகளை பரலோகத்துல சேர்க்க முடியுமா? ಬೆತ್ತಲೆಯಾದವರನ್ನು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸೇರಿಸಲು ಸಾಧ್ಯವಾ? ஆகியால தேவ பிள்ளையிலே ಅದು ದೇವರ ஏராளமான ಮಕ್ಕಳೇ. சத்தியம் இருக்கிறது. என்ன வாசி
என்ன இதோ ஆ. திருடனை போல் வருகிறேன். ஆ. தன் மானம் காணப்படத்தக்க நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನಿರ್ವಾಣமா இருக்காங்க. ಬೆತ್ತಲೆಯಾಗಿರುವುದು. ಆಚಾರ್ಯ ಅವங்களை கெஞ்சுகிற ಆದ್ದರಿಂದ உங்களோட ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. தசபாகத்தை நான் எதிர்பார்க்கவில்லை, ನಿಮ್ಮ ದಶಮ ಭಾಗವನ್ನು ಕೇಳುತ್ತೇವೆ, காணிக்கை நான் எதிர்பார்க்கவில்லை, ಕಾಣಿಕೆಯನ್ನು நீ ಕೇಳುತ್ತೇವೆ, எங்களை போற்று புகழுகிறது நான் எதிர்பார்க்கவில்லை. ನಮ್ಮನ್ನು ಘನಪಡಿಸಿ என்னை ಹೊಗಳಿ வேணுமா அந்த திட்டின்னு போங்க. ನೀವು ಬೈದುಕೊಂಡು எத்தனை ಹೋಗಿ பேர் மறுவலை திட்டுறீங்களோ அதை பத்தி நீ உண்டு, கர்த்தர் உண்டு. ಮರೆಯಾಗಿ ಎಷ್ಟು ಜನ ಬೈತೀರೋ ನೀವು உன் பணத்தை நான் விரும்பவில்லை, ನಿಮ್ಮ ಹಣವನ್ನು ಆಸೆ நீ ಪಡುತ್ತಿಲ್ಲ, என்னை பாராட்டத்தை விரும்பவில்லை. ನೀವು ಹೊಗಳುವುದು ನಾನು ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. உன் ஆத்மா மோட்சத்துக்கு போயிட வேண்டும். ನಿನ್ನ ಆತ್ಮ ಮಾತ್ರ ಮೋಕ್ಷ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. யாராவது பிசாசு கையில சிக்கிக்கினீங்க, ಎಲ್ಲಿಯವರು ಯಾರಾದ್ರೂ ಸೈತಾನ್ ಕೈಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡರೆ பாடோ பாடாயிடும். ನಿಮ್ಮ ಕಥೆಯೇ ಕಥೆಯಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. அடி பாதாள இடத்துல உங்களை சித்திரவதை செஞ்சிடுவான். ತಳ ಭಾಗದ ಪಾತಾಳದಲ್ಲಿ என்னை ಎತ್ತಿಕೊಂಡು சபிக்கிறியா, என்னை கணிந்து கொண்டு இருக்கிறாயா, ನನ್ನನ್ನು இப்ப ಶಪಿಸಿ பாத்தியா ಖಂಡಿಸುತ್ತೀರಾ? தப்பித்து மேல போய்விடு. ಆದ್ದರಿಂದಲೇ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಪರಲೋಕಕ್ಕೆ 1000 ಹೋಗಬೇಕು. இருக்கும் ರಾತ್ರಿ ಪಡக்கும் போது ಸ್ವಾಮಿ ನಾನು ಆಯத்தமா இருக்கிறேன், 1000 ಸಾರ್ತಿ ಮನುವಾಗ ಸ್ವಾಮಿ ನಾನು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೇನೆ, விசுவாசமா இருக்கிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன், பக்தியா இருக்கிறேன், அவனை எடை போட்டுக்கோ. ಸ್ವಾಮಿ ನಂಬಿಕೆಯಿಂದ ಪವಿತ್ರ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇದ್ದೇನಪ್ಪಾ ಎಂಬುದಾಗಿ ನಾವೇ ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ದೇವಪಿಳಿ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು ತಿರುಗಿ ಹೋಗಿ, ஆகிய நேரம் ஆகிவிட்டது, ಸಮಯ ಆಗುತ್ತಿದೆ. அடுத்து நமக்கு யாரா இருக்கிறோமா? ನಂತರ ನಾವು ಯಾರಾಗಿದ್ದೇವಂತೆ? ராஜரீக வம்சமா இருக்கிறோம், ರಾಜರ ವಂಶಸ್ಥರಾಗಿದ್ದೇವೆ, ஆசாரிய வம்சமா. ಯಾಜಕರ இந்த ವಂಶಸ್ಥರಾಗಿದ್ದೇವೆ. சத்தியத்தை பண்ணி முடிச்சிடுறேன். ಈ ಸತ್ಯವನ್ನು ಮಾತಾಡಿ ಮುಗಿಸೋಣ. ராஜரீக வம்சம்னா என்ன? ರಾಜರ ವಂಶಸ್ಥರೆಂದರೆ ಏನು? நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த சாதிமாயும். இங்க பாருங்க, ராஜரீகோ ஆசாரிய. ರಾಜರು ಮತ್ತೆ ಯಾಜಕರು. அந்த ராஜரீக ஆசாரியன் யாரு? ಈ ರಾಜರಾದ ಆ ಯಾಜಕರು ಯಾರು? இந்த ஆசாரியன் தான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக வேண்டும். ಈ ಯಾಜಕರೇ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. 2 இடம் உண்டு. 2 ಸ್ಥಳಗಳಿದೆ. ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம். ಅದು ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ, ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ. ஆகையால இந்த ஆசாரியன் எங்க போக வேண்டும்? ಈ ಯಾಜಕರು ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು? கர்த்தர் கிட்ட இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்துக்கு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக வேண்டும். ದೇವರ ಹತ್ತಿರ ಇರುವ ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. மரித்து போன பிறகு நாம எங்க போகிறோமா? ಮರಣದ ನಂತರ ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇವೆ? கர்த்தரோட கிட்ட மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருப்போம். ದೇವರ ಹತ್ತಿರ ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ. இவங்க யாரு? ಇವರು ಯಾರು? ஆசாரியர்கள். ಇವರೇ ಯಾಜಕರು. அடுத்து இங்க என்ன சொல்ற? ராஜரீக வம்சம்ன்றார். ராஜரீக வம்சம் வாசிக்காத. ಇಲ್ಲಿ ಯಾಜಕರ ವಂಶ அவருடைய தர்பார்ல உட்காரோம், ಅವರು ದರ್ಬಾರ್ನಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 2 காரியம் நம்மளுக்கு கொடுக்கிறார். 2 ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ஒரு ಕೊಡುತ್ತಾರೆ. ஆசாரிய, ಒಂದು ಯಾಜಕರು. இந்த ஆசாரியர் என்ன பறந்து பேசுகிறவர் மகா ஆசாரியர் இயேசு சுவாமி. ಯಾಜಕರೆಂದರೆ ವಿಶೇಷ ನಮಗಾಗಿ ವಾದಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಯೇಸು எச்சரிக்கை ಸ್ವಾಮಿ. இருந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை கேட்டீர்கள். ಸತ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿದರೆ ಎಚ್ಚರಿಕೆ. யாரும் நீங்க தப்பிச்சு கொள்ள முடியாது. ನೀವು ಯಾರು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ. சத்தியக்கு ஈடுபட்டீங்களா ಈ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಅದಕ್ಕೆ ಹೋಗಲಾದರೆ ஏராளமான ஆசீர்வாதத்தோடு பரலோகத்துக்கு போகலாம். ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದಗಳ ಜೊತೆಲಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ஒரு ಹೋಗುತ್ತೀರಾ. ஆயத்தமாக்கி ಏನೋ தரமா இருக்காதே. ಉದಾಸೀನವಾಗಿರಬೇಡಿರಿ. ஆண்டவர் ஏதோ கணக்குல இல்லாத வைக்காதே. ದೇವರನ್ನೇನೋ ஆராதனை ஏதோ கணக்குல இல்லாத வைக்காத. போனாச்சு, ಆರಾಧನೆ ಲೆಕ್ಕವಿಲ್ಲದೆ எங்க மச்சான் ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಡಿ. வந்துட்டான் அதனால தான் நின்னுட்டேன், எங்க மாமியார் வந்துட்டாங்க அதனால தான் நின்னுட்டேன், ಅತ್ತೆ அர்ஜென்ட் வேலை அதனால தான் நின்னுட்டேன். இதெல்லாம் நீ ஒரு வேஷத்தை போட்டு உணர்த்துக்கிறதா அவர. ಅತ್ತೆ ಮಾವ ಬಂದರು ನಿಂತು ಬಿಟ್ಟೆ ಎಂದು ವೇಷವನ್ನು ಹಾಕಿ ಒಂದಕ್ಕೂ ಇಲ್ಲದೆ யார் இருந்தாலும் யார் வாழ்ந்தாலும் அம்மா இரு, நான் ஆராதனைக்கு போக வேண்டும், ಯಾರು ಇದ್ದರೂ ಬಂದರು நான் தேவனை ஆராதிக்க வேண்டும். ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು. ಆಮೇನ್. எனக்காக ஜீவனை கொடுத்தார், ನನಗಾಗಿ எனக்காக ரத்தத்தை சிந்தினார், ರಕ್ತವನ್ನು எனக்காக சரீரத்தை கொடுத்தார், ಶರೀರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, எனக்காக பரலோகத்தை வைத்திருக்கார், ಪರಲೋಕವನ್ನು எனக்காக ನನಗಾಗಿ கிரீடத்தை வைத்திருக்கார், ಕಿರೀಟವನ್ನು எனக்காக ಇಟ್ಟಿದ್ದಾನೆ, சதா காலம் வாழ வைத்திருக்கிறார். ನನಗಾಗಿ ಸದಾ ಕಾಲ ಜೀವಿಸುವ ಬಾಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. முதல்ல அவருக்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். ಮೊದಲು ಅವರಿಗೆ ನಾವು ಸ್ಥಳ அடுத்து ಕೊಡಬೇಕು. மீதி எந்த காரியத்தை அப்புறம் செய்யற. ನಂತರ ಬೇರೆ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. நீ இதை விட்டுட்டு அதை நீ செய்ய போனியானா ಇದನ್ನು ಬಿಟ್ಟು ಅದನ್ನು ಮಾಡುವುದಾದರೆ நீ ஒன்னத்துக்குறாதாயிடுவேன். ನೀನು ಎಲ್ಲಿ ಇಲ್ಲದಾಗಿ ಬಿಡುತ್ತೀಯ. ಆ கிளம்பிಗೆ எச்சரிக்கையா இருந்து ಆದ್ದರಿಂದ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು, ஏசு சுவாமியை காட்டிலும் மகா மகா நல்ல தேவன் யாரும் இல்லை. ಯೇಸು ಸ್ವಾಮಿಗಿಂತ ಉನ್ನತವಾದ ಮಹಾದೇವರು ಬೇರೆ ಯಾರೂ ಇಲ್ಲ. எல்லா அவதாரங்களிலே ஒருவர் அல்ல, ಎಲ್ಲ ಅವತಾರಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇವರೊಂದು ಅವತಾರವಲ್ಲ. ஒரே ஒரு அவர்தான். ಅವರು ಒಬ್ಬರೇ ஏக தேவன், ஏக சக்கராதிபத்தியம் உடையவர், ಅವರೇ ಒಂದೇ ಒಂದು ராஜாதி ದೇವರು. ராஜாவும் தேவாதி தேவனுமா இருக்கிறவர், யாரும் சேரக்கூடாத ஒளியில போய் சேர்ந்திருக்கிறார். ರಾಜಾದಿ ರಾಜ
தேவாதி தேವರು யாರು சேரலாಗದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಸೇರಿರುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அந்த ஒளியில தான் தன்னுடைய பிள்ளைகளை சேர்க்க அவர் நின்று ಆ ಬೆಳಕಿನಲ್ಲೇ ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು அதுக்காக தான் இந்த ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சபையை வச்சுக்கிறார். ಅದಕ್ಕಾಗವೇ ಈ ಸಭೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஏமா போன வாரம் வரல? என்னங்க போன வாரம் நான் எங்க போயிட்டு இருந்தேன் தெரியுமா? எங்க மாமா வந்துட்டு இந்த ஊர்ல இருந்து, அதனால தான் கறி வாங்க போயிட்டு இருந்தேன். ನಮ್ಮ ಮಾಮ ಊರಿಂದ ಬಂದರು, ಅದರಿಂದ ಮಾಂಸ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಮಾರ್ಕೆಟ್ಗೆ ಹೋಗಿ அவர் ಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ. கோச்சுக்கினார்னா, ಅವರು ಕೋಪ ಮಾಡಿಕೊಂಡರೆ ಏನ್ ಮಾಡುವುದು? இவர் கோச்சுனார்னா என்ன பண்ண போறேன்? ಆದರೆ ದೇವರು ಕೋಪ ಮಾಡಿಕೊಂಡರೆ ಏನ್ அடியோட ಮಾಡುವುದು? பாதத்து போயிடுவியே. ತಕ್ಷಣ ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೀರಿ. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதல்ல தேடு. ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ನೀತಿಯನ್ನು எல்லாவற்றையும் ಮೊದಲು கூட ಹುಡುಕು. கொடுப்பேன். ಎಲ್ಲವನ್ನು ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. 57 வருஷம் ஆச்சு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு. 57 ವರ್ಷಗಳಾಯ್ತು ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ. ಅಯ್ಯ, ரொம்ப நல்ல தெய்வம். ಬಹಳ ಬಹಳ ಒಳ್ಳೆಯ ದೇವರು. ಆಮೇನಪ್ಪ. தாயை காட்டிலும், ತಾಯಿಗಿಂತಲೂ, தகப்பனை காட்டிலும், ತಂದೆಗಿಂತಲೂ, சொந்த பந்த காட்டிலும், ಸ್ವಂತ ಬಂಧು மணி ಬಳದವರಿಗಿಂತಲೂ, பிள்ளைகளை காட்டிலும் ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳಿಗಿಂತಲೂ உயர்ந்தமான தெய்வம். ಉನ್ನತವಾದ ದೇವರವರು. யார் கைவிட்டாலும் ಯಾರು ಕೈ ಬಿಟ್ಟರು விடாத தெய்வம். ಅವರು ಬಿಡದಂತ நீ செத்த பிறகு ಇನ್ನು ಮರಣದ சுடுகாடு ನಂತರ, வரைக்கும் தான் அவங்க கூட வருவாங்க. ಮಶಾಣದವರೆಗೆ ಮಾತ್ರ அப்புறம் ಜೊತೆಯಲ್ಲಿ யாரே ಬರುತ್ತಾರೆ. இருப்பாங்க? ನಂತರ ಯಾರು ಇರುತ್ತಾರೆ? அவர் தான் இருக்கணும். ಅವರೇ ಇರಬೇಕು. அவர் தான் ಅವರೇ ಇರಬೇಕು. முடிவில்லாத வாழ்வோடு அவர் வைத்திருக்கிறார். ಶಾಶ್ವತ ಬಾಳಿನಲ್ಲಿ ಇಡುವುದಕ್ಕೆ ಅವರೇ அவரை ಇರಬೇಕು. இறுக்கி பிடித்து கொண்டிருந்தே ಇವತ್ತಿನಿಂದ ಗಟ್ಟಿಯಾಗಿ சின்ன ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. பண்ண பாவங்கள் உன்னுடைய சரீரத்துல ஒட்டியிருந்த இடத்த விசிறி வெளியே போடு. ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಪಾಪಗಳು ಸರಿದಿಲ್ಲದ್ರೆ ತೆಗೆದು ಹಾಕು. மாம்சம் இருந்த விசிறி வெளியே போடு. ಮಾಂಸಕ್ಕೆ ಇದ್ದರೆ ಎತ್ತು இன்னைக்கு ஒரு ಹಾಕು. தேவ பிள்ளைய மாறியோ. ಇವತ್ತು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿರಿ. சாமி என்ன செய்யறே? ಸ್ವಾಮಿ, நான் ಏನ್ ಮಾಡಿ? மனவிற்கும் இறக்கும் நீடிய சார்ந்த முடிய தேவன். ನಾನು ಕನಿಕರವು ದಯವು 1000 நீ பக்தி செய்த 1000 தலைமுறை தயவு கிடைக்கும். ನೀನು 1000 ಭಕ್ತಿ ಮಾಡಿದ್ರೆ 1000 ತಲಾಂತರ ಭಕ್ತಿ ಪ್ರತಿಫಲ ಬರುತ್ತೆ. ஆபிரகாம் பக்தி செய்தான், ஈசாக்குக்கு வந்துச்சு. ஈசாக் பக்தி செஞ்சான், யாக்கோபுக்கு வந்துச்சு. யாக்கோப் பக்தி செஞ்சான், இஸ்ரவேல் ஜனத்துக்கு வந்துச்சு. ಅಬ್ರಹಾಮನ ಭಕ್ತಿ ಇಸಾಕನಿಗೆ ಬಂತು. ಇಸಾಕನ ಯಾಕೋಬನ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಬರಲಾರಂಭಿಸಿತು. அதே போல உன்னோட பக்தி. ಆದ್ದರಿಂದ ಅದು ರೀತಿ ನಿಮ್ಮ எங்க ಭಕ್ತಿ. அப்பா பக்தி செஞ்சாங்க, ನಮ್ಮ ಅಪ್ಪ ಭಕ್ತಿ ಮಾಡಿದರು. நான் மோட்சத்துல இருக்கிறேன். ನಾನು ಮೋಕ್ಷದಲ್ಲಿದ್ದೇನೆ. தேவனுடைய மிக எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಬಹಳ டைமாச்சு. ಸಮಯ ಆಗುತ್ತಿದೆ. இப்பொழுது 3ல ஒரு பாகத்தான் சத்தியம் பேசியிருக்கிற. 3ರಲ್ಲಿ 1 ಭಾಗ ಮಾತ್ರ 2 ಸತ್ಯ. பாகம் சத்தியம் இருக்கிறது. ಇನ್ನು 2 ಭಾಗ நேரம் ಸತ್ಯಗಳಾಗಿದೆ. கடந்து போச்சு. ಸಮಯ ಆಗುತ್ತಾ ಇದೆ. நீங்க லேட்டா வர தொட்டு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ನೀವು ಲೇಟ್ ಆಗಿ ಬರೋದ್ರೆ ಏನು நான் ಮಾಡಲ್ಲ. பெரிய படிப்பாளி இல்லை, நான் என்ன போல முட்டாளி யாரும் இல்லை. ನಾವೇನು ವಿದ್ಯಾವಂತರಲ್ಲ, ನಾವು ಮೂರ್ಖರು ಬೇರೆ ಯಾರು ಇರುವುದಿಲ್ಲ. அவர் ಆದರೆ ದೇವರು, அவர் தான். ಆ ದೇವರು ಅಪ್ಪ. நான் முட்டாளு, ನಾವು ಮೂರ್ಖರಪ್ಪ. ஆனா அவர் பெரியவர். ಆದರೆ ಅವರು ಬಹಳ ದೊಡ್ಡವರು. அவர் என்ன புடிச்சத்தோடு தான் நான் இங்க உட்கார்றேன். ಅವರು ಅಯ್ಯನು ஒரு காலத்துல தற்கொலை செய்து கொள்ள ஓடுனே, ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ விஷத்தை எடுத்துக்கொண்டு ஓடுனே. ಪಾಯ್ಸನ್ ಎತ್ತುಕೊಂಡು ಓಡಲು ಆರಂಭಿಸಿದರು. எங்க அம்மா வரவில்லை காப்பாத்தோ. ಅಮ್ಮ ಬರಲಿಲ್ಲ, எங்க அப்பா வரவில்லை ಅಪ್ಪ காப்பாத்தோ. ಕಾಪಾಡಲು என் ಬರಲಿಲ್ಲ. அண்ணன் வரல காப்பாத்தோ. ಅಣ್ಣ ಕಾಪಾಡಲು சண்டை ಬರಲಿಲ್ಲ. பந்த வரவில்லை ಸ್ವಂತ காப்பாத்தோ. ಬಂಧು ಬಳಗ ಬರಲಿಲ್ಲ. அவர் வந்தார். ಅವರೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ. அவர் இருக்கிறதோடு தான் நான் இங்க இருக்கிறேன். ಅವರು ಇರುವುದರಿಂದಲೇ ಇವತ್ತು அவர் இல்லையே ಜೀವಂತವಾಗಿದ್ದೇನೆ. நான் பேயா சுத்தி இருப்பேன் தற்கொலை செய்து கொண்டு. ಅವರು ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಆತ್ಮಹತ್ಯೆ பேயாக சுத்தி ಮಾಡಿಕೊಂಡು கொண்டு இருப்பேன், நான் நரகத்துக்கு போயிருப்பேன். ದುರಾತ್ಮಾಗಿ ಸುತ್ತಿದ್ದರೆ ನರಕದಲ್ಲಿ கனத்தையும் ಇರುತ್ತಿದ್ದರು. மகிமையும் துதியும் என் அப்பனாகிய இயேசுக்கு செலுத்துகிறேன். ಅವರಿಗೆ ಘನಮಾನ அவர் ಮಹಿಮೆ தாய் ಅಪ್ಪಣೆ என்னோட ಸಲ್ಲಿಸಿ. தாய், அவர் தாய் என்னோட தோப்பன், அவர் தான் என்னோட உற்றார் உறவினர். ಅವರೇ ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿ. அவரை காட்டிலும் இந்த ಬಂಧು ಬಳಗ. உலகத்துல எனக்கு யாரும் இல்லை. ಅವರಿಗಿಂತಲೂ ಲೋಕದಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾರು ನಮಗಿಲ್ಲ. இந்த உலகத்திலும் அவர் தான், மறு உலகத்திலும் அவர் தான். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅವರೇ. இருந்தாலும் அவர் தான், வாழ வைத்தாலும் அவர் தான். ಇದ್ದಾலும் எனக்கு ಅವರೇ. மட்டுமில்லை, உங்க எல்லாருக்கும் அவர் தான். ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಅವರೇ. அவர் இறுக்கி பிடித்துக்கோ. ಅವರನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. ஒரு வார்த்தை சொல், ಒಂದು ವಾಕ್ಯ ಹೇಳು. சாமி நீ பிடித்துக்கப்பா. ಸ್ವಾಮಿ, ನೀವು நான் ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. பிடிச்ச சரிகிடமாப்பா. ನಾನು ಹಿಡಿದರೆ நீ ಜಾರಿ பிடிச்சு ಬಿಡ್ತೀನಿ. எனக்கு விட மாட்டா. ನೀವು ಹಿಡಿದರೆ ಬಿಡುವುದಿಲ್ಲಪ್ಪ. பத்திரமா பிடித்துக்கப்பா. ನಮ್ಮನ್ನು ಭದ್ರವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. உலகம் என்னை இழுக்கிறது, ಲೋಕ ಎಳೆಯುತ್ತದೆ. சோதனை என்னை இழுக்கிறது, ಶೋಧನೆ ಎಳೆಯುತ್ತದೆ. பாவம் என்னை இழுக்கிறது, ಪಾಪ பழைய ಎಳೆಯುತ್ತದೆ. பலவீனம் என்னை இழுக்கிறது. ಹಳೆಯ ಬಲಹೀನತೆ எனக்கு இறுக்கி பிடித்துக்கோ. ನನ್ನ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿಯಪ್ಪ. கட்டாயம் பிடித்துக் கொள்வா. ಖಂಡಿತವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. நம்ம எழுந்து நிப்போமா? ನಾವೆಲ್ಲರೂ கால்வாசி சத்தியத்தை உன மூகுவாக சத்தியத்தை மறைச்சிட்டு இருக்கிறேன். ஒண்ணும் பண்ண முடியாது, டைம் இல்லை, நான் என்ன பண்றேன்? ಸಮಯವಿಲ್ಲದೆ ಕಾಲು ಭಾಗ ಸತ್ಯವನ್ನು இதே இந்த நாய் கொல்ச்சி நிக்குது. ಏನೋ ಈ ನಾಯಿ ಇರ್ತಿಲ್ಲ. நான் ஊழியக்காரன் கிடையாது, நான் ஒரு நாய். ಸೇವಕರೆಲ್ಲ ಅದು ಒಂದು ನಾಯಿ. கொலிக்க மாட்டது நாய் இல்லை, கொலிக்கிற நாய். ನಾವು ಬಗಳುವ ನಾಯಿ ಆಗಿದ್ದೇವೆ, ಬಗಳದವರಲ್ಲ. நம்ம யாரும் எழுந்து நிப்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು